இல்லையோ, அந்த கஸ்டமர் இதோட நான் பிசினஸ் ஆரம்பிச்சு 6 வருஷம் ஆகுது. அவங்க ப்ரொஃபைல் பிக்சர் இப்போ வரைக்கும் அந்த ஃபோட்டோ தான். ஸோ நான் ஒரு கேர்ள்ன்னு சொல்லிட்டு நான் வந்து லிமிட் பண்ணதே இல்ல. தொழில்னு வந்துட்டா இதுதான் ஆம்பளையும் சரி, சேம் தான். பொம்பளையும் சரி சம சஜ். ஆமா. நான் வந்து பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நேம் கார்ட்லாம் அடிச்சுட்டேன். ஓகே. பிசினஸ் தொழில கத்துக்கல. நேம் கார்ட்லாம் அடிச்சுட்டு, ஓகே. நம்ம நேம் கார்ட் அடிச்சா தான் நமக்குள்ள ஒரு கான்ஃபிடன்ட் வரும்னு சொல்லிட்டு நேம் கார்ட் அடிச்சுட்டு, எனக்கு கொஞ்சம் ரொம்ப டிஸ்கரேஜிங்கா இருந்துச்சுல. பிகாஸ் இட்ஸ் லைக் ஏன் எல்லாரும் இப்படியே சொல்றீங்க? லைக் ஐ வாண்ட் டு டூ திஸ் பிசினஸ். ஜஸ்ட் என்கரேஜ் மீலா. ஆனா யாரும் அந்த மாரி என்கரேஜ் பண்ணவே இல்ல. இது ஆம்பள செய்ற தொழில்னு. எனக்கு வந்து ஃபோட்டோகிராஃபி வந்து இட்ஸ் நாட் அ பிசினஸ். இட்ஸ் இட்ஸ் உங்களோட லென்ஸ் மூலியமா ஒருத்தவங்கள நீங்க சந்தோஷத்த காட்டுறது தான் ஃபோட்டோகிராஃபி. எனக்கு அடுத்த வேலை கிடைக்கிற வரைக்கும் நீங்க நம்புறீங்களோ, அந்த ஃபோட்டோகிராஃபி தான் எனக்கு சோறு போட்டுச்சு. என் ஃபோட்டோவும் ஒரு பெரிய நெட்வொர்க் பெருசா லைக் கன்சிடர் பண்ணுவாங்க. நான் நெனச்சு பார்த்ததில்ல. ஆனா நம்ம சோசியல் மீடியால நம்ம எல்லாத்தையும் நம்ம போஸ்ட் பண்றோம். ஆமா. நம்ம ஏன் நம்ம வந்து ஆக்டிவா இருக்கிற மாரி காட்டுறோம்? ஓகே, தட் இஸ் அ சீக்ரெட் ஆஃப் மார்க்கெட்டிங். என்னோட கான்செப்ட் ஒண்ணு தான். எல்லாமே ப்ராஃபிட் இல்ல. எல்லாத்துலயும் காசு பார்க்கறது இல்ல. ம். நீ ஒண்ணு காசு பார்க்காம செய்யி, உன் நல்ல மனசுக்கு இன்னும் 10 விஷயம் நல்லா வரும். மச்சிஸ் மெட்டா பாட்காஸ்ட் பவர்ட் பை மச்சி ஐஸ்கிரீம் லவ் பை எவ்ரிஒன். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம கூட வந்து ஒரு சூப்பர் வுமன் இருக்காங்க. இவங்கள பத்தி தான் இன்னைக்கு வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். இவங்க வந்து காலையில பார்த்தா ஒரு ஃபார்மா எம்ப்ளாயியா இருக்காங்க. வீக்கெண்ட்ஸ்ல பார்த்தா ஒரு கேமராமேன், ஃபோட்டோகிராஃபரா இருக்காங்க. என்ன நடுவுல பார்த்தா ஒரு கன்டென்ட் கிரியேட்டரா இருக்காங்க. ஸோ இன்னைக்கு அவங்கள பத்தி தான் நம்ம கேட்டு நெறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போறோம். அவங்க வேற யாரும் இல்ல, நம்ம மிஸ் சப்ரீனா. வணக்கம் அக்கா. எப்படி இருக்கீங்க? வணக்கம். நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சு. நீங்க? நானும் சாப்பிட்டாச்சு. தேங்க் யூ சோ மச் ஃபார் இன்வைட்டிங் மீ. இட்ஸ் வெரி பிக் திங் தட் யூ ஆர் டூயிங். வெரி நைஸ். தேங்க் யூ அக்கா. எனக்கு இதெல்லாம் சொல்லும்போதே ரொம்ப டயர்ட் ஆவுது. எப்படி நீங்க வந்து 3 விஷயம் ஒண்ணா செய்றீங்க? காலையில பார்த்தா 9 டூ 5 வேலை செய்றீங்க. அதுக்கப்புறம் வந்து கன்டென்ட் கிரியேட் பண்றீங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபோட்டோகிராஃபி செஞ்சுட்டு இருக்கீங்க. எப்படி? ஆக்சுவலி டு பி ஹானஸ்ட் நம்மலாம் சூப்பர் வுமனே இல்ல. எல்லா வுமனும் டயர்டா தான் ஃபீல் பண்ணுவாங்க. அது வந்து மேமங் பேசிக் வி ரியலி ஃபீல் டயர்ட். பட் லைஃப்ல வந்து நம்ம ஒரு முன்னேற்றத்த குடுக்கணும். லைக் நீங்க வித்தியாசமா ஸ்டாண்ட் அவுட் பண்ணணும்னு அந்த ஃபீலிங் இருந்தா மட்டும் தான் யூ கேன் ஸ்டாண்ட் அவுட் ஆர் ஷைன் அப். இல்ல அதுவரைக்கும் இல்ல என்னத்துக்கு நம்ம செஞ்சுக்கிட்டு ஏதான் 8 to 5 வேலை இருக்க. வீட்டுக்கு வந்துட்டு வந்து டிவி பார்த்துக்கிட்டு உட்காரலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் எடுத்துட்டா யூ ஆர் டன். ஓகே. என்கிட்ட அந்த மைண்ட் செட் வித்தியாசமா செய்யணும்னு என்கிட்ட முந்திலேருந்து இருக்கு. ஸோ ஐம் ட்ரைங் மை லெவல் பெஸ்ட்ல. எப்படி நீங்க சைல்ட்ஹுட்ல இருந்து வந்து ஒரு கிரியேட்டிவான பெர்சன்ட்டா? இல்ல நார்மலா நார்மலா எல்லார் மாரியே தான் இருப்பீங்களா? இல்ல கிரியேட்டிவா கொஞ்சம் இருப்பீங்களா? ஆ ஓகே. நான் ஈவன் தோ என்னோட மெயின் ஜாப் பார்த்தீங்கன்னா, ஐ மீன் பார்மசூட்டிக்கல் ரைட். அது வந்து பொழப்புக்கு செஞ்சாகணும். ஓகே. நோ சாய்ஸ். நம்ம சம்டைம்ஸ் பேஷன் வச்சு நம்ம சம்டைம்ஸ் இன்கம் பார்க்க முடியாது. ஸோ ஐ ஆல்வேஸ் ஹேவ் பீன் அ கிரியேட்டிவ்ஸ் பெர்சன். எனக்கு ஆர்ட் சம்மந்தப்பட்டதுன்னா எது இருந்தாலும் பிடிக்கும். ஒரு ஓகே. பெயிண்டிங்கா இருந்தாலும் சரி, ஒரு டான்ஸ் இல்ல ஒரு ட்ராமால நடிக்கிறதோ, எனிதிங் ஆர்ட் சம்மந்தப்பட்டிருந்தாலே எனக்கு பிடிக்கும். ஓகே. ஸோ அது வந்து என்னோட ஸ்கூல்ல 2வது டைம்ல அந்த பேஷன் இருந்துச்சு. பட் அந்த டேலண்ட்ட டிஸ்கவர் பண்ண நான் என்னோட லேட் 20ஸ்ல தான் டிஸ்கவர் பண்ணேன். ஓகே. ம். ஸோ நீங்க படிச்சு முடிச்சுட்டு நேரா அ நீங்க இப்ப எஸ்பிஐ முடிச்சுட்டு நேரா இதெல்லாம் கத்துக்கிட்டீங்களா? இல்ல முதல்ல வந்து எஸ்பிஐ முடிச்சுட்டு எங்க படிச்சீங்க? யூனிவர்சிட்டி இதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க. ஓகே. ஸோ நான் மத்தவங்க மாரி தான். ஸ்கூல்ல ஐ எம் அ சயன்ஸ் ஸ்ட்ரீம். ஸோ இவன் தான் எனக்கு ஆர்ட்ஸ் பிடிச்சிருந்தாலும் நான் கடைசியா ஜாப்ன்னு வரும்போது நம்ம ஸ் ஒரு எது வந்து இருக்கா? சீரியஸானதா பார்த்தாகணும். ஓகே. ஸோ நான் சயன்ஸ் ஸ்ட்ரீம்ல இருந்தேன். அண்ட் நான் வந்து ஃபர்ஸ்ட் ஐ டிட் டிப்ளோமா இன் பார்மசி. ஐ டிட் டிப்ளோமா இன் பார்மசி. வேலை கிடைக்கல. ஓகே. படிச்சு முடிச்சுட்டு நான் ஒரு விஐபியா இருந்தேன். ஒரு 6 மாசத்துக்கு வேலை கிடைக்கலலாம். அது ரொம்ப கஷ்டமான ஒரு காலம். பட் அ ஒரு 2, 3 பார்மசி அங்கேயும் இங்கேயும் வேலை செஞ்சேன். அண்ட் எனக்கு பேங்கிங்ல ஜாப் கிடைச்சுச்சு. அது வந்து காட் கிரேஸ்ன்னு சொல்லலாம். அ எல்லாத்துக்கும் வந்து வாய்ப்பு வந்து கதவ தட்டாது. எனக்கு வந்து ஒரு என் கசின் மூலியமா எனக்கு பேங்கிங் ஜாப் கிடைச்சுச்சு. இன் காட் கிரேஸ் அது ஒரு 8 இயர்ஸ் பேங்கரா இருந்தேன்.
ஓ! பார்மசி முடிச்சுட்டு ஆமா, பேங்கரா இருந்தீங்க. ஓகே. ஆமா, ஆமா. பிகாஸ் நம்மளுக்கு வேலை கிடைக்கல. சோ நம்மளுக்கு எந்த வேலை கிடைச்சாலும் ஓகேன்னு சொல்லிட்டு ஆனா, அந்த பேங்கிங் வேலை தான் என் வாழ்க்கையே திருப்பி போட்டுச்சு. இப்ப நான் நல்லா இருக்கேன்னா, அந்த பேங்க் ஜாப் தான்னு சொல்லுவேன். ஓகே. எனக்கு அந்த பேங்க் வேலை அந்த டைம்ல என்னோட பாஸ் வந்து ஒரு இந்தியன் லேடி. அந்த டை பேங்க்ல. அந்த பேங்க்ல. ஓகே. நீங்க பாருங்க நான் பார்மசி படிச்சிருக்கேன். எனக்கு பேங்க பத்தி ஒண்ணுமே தெரியாது. சோ நான் போயிட்டேன் இன்டர்வியூக்கு. என்ன கேட்க போறாங்க? பேங்க் அது ஃபுல் HSBCக்கு தான் வேலைக்கு போனேன். HSBC ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கூட தெரியாது. ஓகே. போயிட்டேன் பாட்டுக்கு நான் ஒரு ஷர்ட், பேண்ட்ஸ் போட்டு பட் அவங்க வந்து என்கிட்ட வந்து ரொம்ப கேள்விலாம் கேட்கவே இல்ல. ஒரு பெண்ண குடுத்துட்டு, இந்த பெண்ண என்கிட்ட வித்து காட்டுனாங்க. வித்து காட்டுனேன். வேலை கிடைச்சுச்சு. ஸோ ஓகே. பேங்கரா இருந்தாலும் ஐ டிட் மை டிகிரி இன் பிசினஸ் ஃபார் 5 இயர்ஸ் பார்ட் டைமா செஞ்சேன். யாரோட சப்போர்ட்டும் இல்ல. மை பேரன்ட்ஸ் என்னைய வந்து ஒரு லெவல் வரைக்கும் படிக்க வச்சாங்க. அதுக்கப்புறம் ஐ தாட் வி ஹேவ் டூ டேக் கேர் அவர்செல்ஃப். இதுக்கு மேல பேரன்ட்ஸ்க்கு நம்ம கஷ்டம் குடுக்க வேணாம். ஓகே. ஸோ என்னோட டிகிரி என் ஓன் எக்ஸ்பென்சஸ். ஸோ அந்த பேங்க் வேல ஒரு ஏர்லி 20 கேர்ல்ஸ்க்கு 2000 வெள்ளி சம்பளம் ஒரு பெரிய காசு. ஆமா. கண்டிப்பா. இப்ப இருக்க செலவுகளுக்கு அது ஒரு பெரிய காசு தான். ஆனா, அதிலேயே நான் வந்து என் டிகிரி முடிச்சேன். கையில காசு கிடைக்கும்போது, என்னோட ஃபர்ஸ்ட் கேமரா வாங்குனேன். ஓகே. இப்ப வந்து பேங்க் வேல முடிச்சுட்டோனே, அ, பேங்க் வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க. ஓகே. போயிட்டு இருக்கும்போது எந்த டைம்ல வந்து உங்களுக்கு கேமரா வாங்கணும் அப்படின்னு தோணுச்சு? இல்ல நீங்க வந்து அதுக்கு முன்னாடியே முடிவு பண்ணிட்டீங்களா? நம்ம வந்து பேங்க் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போதே கேமராவும் வாங்கணும் அந்த மாரி. இல்ல திடீர்னு ஒரு ஆர்வம் வந்துச்சா? ஓகே. ஸோ, அது என்னோட ஜீன் சொல்லலாம். ஓகே. எங்க அப்பா வந்து ஹி லவ்ஸ் கேமரா. ஓகே. அந்த காலத்துலேருந்தே. அந்த ரோல் கேமரா இருக்குல்ல, ரீல் போட்டு. ம். எங்களலாம் வலிச்சு, வலிச்சு எடுப்பாரு. ஓகே. அந்த ரீல் போட்டு, போட்டு வலிச்சு எடுத்துட்டு, அத போய் நீனாட்டா போய் கடையில போயிட்டு பிரிண்ட் பண்ணி, அத எடுத்து ஆல்பம் செய்வாரு. பட் முன்னலாம் வந்து அந்த கழுவுற இது ஆ ஃபிலம். ஃபிலிம். ஓகே. Ana நான் ரியலைஸ் பண்ணல. Pasal aku dia punya darah macam tu, saya pun ada minat macam tu. அந்த மாரி எனக்கு அந்த தாட் வரவே இல்ல. Until to a point வந்து நான் எ ஒண்ணொண்டு. I love travelling overseas. ஓகே. அந்த டைம்லலாம் iPhoneலாம் இல்ல. ஆமா. இது ஒரு 10 வருஷம் முந்தி. எங்களுக்கு ஃபோட்டோ எடுக்கணும்னா, நல்ல ஃபோட்டோ எடுக்கணும்னா கேமரா தான். கேமரா தான் இருக்கணும். ஸோ ஓவர்சீஸ் போறதுக்கு என் ஃபோன்லாம் வந்து Samsung, Gambar tak tajam. ஸோ ஒரு கேமரா வாங்குவோம். ஹாலிடேக்குன்னு சொல்லி வாங்குனது தான் என்னோட ஃபர்ஸ்ட் கேமரா. ஓகே. ஆ ஆக்சுவலி அது சும்மா வாங்குனேன். ஹாபியா வாங்குனேன். ஆனா ஒரு கட்டம் வந்து பேங்கிங் வந்து இப்ப டிஜிட்டல் பேங்கிங் ஆயிடுச்சு. எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் வேலை வாய்ப்பு இல்ல. ஸோ ஒரு கட்டம் வந்து நம்ம இந்த வேலை இல்லன்னா, பேக்கப் பிளான் இருக்கணுமே! ஓகே. யோசிக்கும்போது ஒரு லேடியா இருந்தா மேக்ஸிமமா நம்ம என்ன செய்வோம்? டெய்லர், பேக்கிங், மேக்கப் இந்த மாரி லேடீஸ் சம்மந்தப்பட்ட ஒரு பிசினஸ் தான் எல்லோரும் பேக்கப்ஸ்க்கு செய்வாங்க. ஸோ நான் பேங்க்ல இருக்கும்போதே நம்மளுக்கு பேக்கப் பிளான் இருக்கணும். என்ன செய்யலான்னு யோசிக்கும்போது, என் கூட்டாளி, அவன் கசின் ஒரு ஆர்வம். ஓகே. அவன் சொன்னான், "ஏய் நீ போய் ஃபோட்டோ புடி 300 வெள்ளி குடுப்பான்னு." நான் சொன்னேன், "எனக்கு எப்படி ஃபோட்டோ பிடிக்கிறது தெரியாது. சும்மா கேமரா வச்சு அது ரொம்ப பேசிக்கான கேமரா." Tapi aku pergilah masa level டெம்பிள்ல நடந்துச்சு. நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, அந்த கஸ்டமர் இதோட நான் பிசினஸ் ஆரம்பிச்சு 6 வருஷம் ஆகுது. அவங்க ப்ரொஃபைல் பிக்சர் இப்போ வரைக்கும் அந்த ஃபோட்டோ தான். ஓகே. தென் எனக்கு ரியலைஸ் பண்ணேன், ஐ கேன் மேக் டிஃபரன்ஸ் த்ரூ ஃபோட்டோகிராஃபி. ஆனா அது எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியவே இல்ல தெரியுமா? ஓகே. ஆ ஸோ நான் என்ன பண்ணேன், நான் வந்து ஒரு ஜேபிலே வெல் நோனான ஒரு கம்பெனில வந்து இன்டர்னா சேர்ந்தேன். Intern செஞ்சேன். aku busuk-busuk kerja, intern dengan diorang 5 bulan. இப்ப இது வந்து நீங்க பேங்க் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போதே ஆமா. ஸ்பான்டேனியஸா செஞ்சுட்டு இருந்தீங்க செய்றேன். அதையே. ஆமா. ஓகே. அப்ப அதுக்கு டைம் எப்படி மேனேஜ் ஓ! பண்ணுவீங்க? காலையில வேலைக்கு பேங்க்னா வந்து எனக்கு தெரிஞ்சு பேங்க் 4 மணிக்கு சாத்துனாலும் நீங்க உள்ளலாம் வேலை செஞ்சுட்டு அப்புறம் தான் வெளியாகணும். அத்த அந்த கஷ்டத்த நான் சொன்னா ரத்த கண்ணீரே வந்துரும். அந்த சீசன்ல ஓகே. 2019ல வந்து 5ஆம் மாசம் இவங்க டீம்ல சேர்ந்தேன். ஓகே. ஆ ஃபோட்டோகிராஃபி ஷூட் எப்படி வரும்னா, விடியற்காலைல 3 மணிக்கு காலையில ஷூட்க்கு போணும். ஓகே. ஸோ நான் ஒரு கேர்ள்ன்னு சொல்லிட்டு நான் வந்து லிமிட் பண்ணதே இல்ல. தொழில்னு வந்துட்டா, எல்லாம் ஆம்பளையும் சரி, சேர்ந்தா. பொம்பளையும் சரி சம சஜ. ஆமா. யூ jangan cakap, ஐம் கேர்ள், ஐம் அ பாய். ஸோ நான் இவ்வள தான் லிமிட் பண்ணோம். இட் டசன்ட் வொர்க் லைக் தட். பிசினஸ் இஸ் பிசினஸ். ஸோ அவங்க 3 மணிக்கு காலையில ஏஞ்சி ஷூட்க்கு போறாங்களா, நானும் ஏஞ்சி 3 மணிக்கு காலையில உட்காந்துருவேன். ஓகே. ஷூட்லாம் முடிஞ்சிருமா, அந்த கப்பல் வந்து விடியற்காலைல கல்யாணம் முடிச்சுட்டு, நைட்ல டின்னர் வைப்பாங்க.
நானும் அவங்கக்குள்ள போய் ஷூட்லாம் முடிச்சுட்டு மணி 1 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துட்டு, அடிச்சு போட்டு போய் படுத்து தூங்கிட்டு, திரும்பி குளிச்சுட்டு, திரும்பி 5 மணிக்கு திரும்பி வெட்டிங் டின்னர் ஷூட்க்கு போவேன். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணேன். ஓகே. அண்ட் எனக்கு எடிட்டிங் சொல்லிட்டு நான் ஃபோட்டோகிராஃபர் மிகவும் அவ்வளோ பழக்கம் இல்ல. 5 மணி காலை வரைக்கும்லாம் நான் எடிட்டிங் வந்து YouTube பார்த்து பார்த்து கத்துவேன். YouTube ஓகே. பார்த்து பார்த்து கத்துப்பேன். 5 மணிக்கு தூங்கிட்டு 7 மணிக்கு எந்திச்சு பேங்க் வேலைக்கு போவேன். அதெல்லாம் இன்னும் கொடுமை. அது ஒரு ஆல்மோஸ்ட் நான் ஐ வாஸ் டூயிங் இட் ஆல்மோஸ்ட் ஃபார் எ இயர். இதுக்கு எடிட்டிங் கத்துக்கிறதுக்காக. கத்துக்க பிகாஸ் என்னோட ஃபோட்டோ யார்கிட்டயும் நான் கத்துக்கல. ஸோ நானே சொந்தமா தான் பிராக்டிஸ் பண்ணேன். ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நான் வந்து பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நேம் கார்ட்லாம் அடிச்சுட்டேன். ஓகே. பிசினஸ் தொழில கத்துக்கல. நேம் கார்ட்லாம் அடிச்சுட்டு, ஓகே. நம்ம நேம் கார்ட் அடிச்சா தான் நமக்குள்ள ஒரு கான்ஃபிடன்ட் வரும்னு சொல்லிட்டு நேம் கார்ட் அடிச்சுட்டு, கூட்டாளிங்களுக்கெல்லாம் குடுக்க ஆரம்பிச்சு எல்லோரும் சிரிச்சாங்க. ஓகே. "ஏய்! இது ஆம்பள செய்ய வேண்டிய வேலை. நீ ஏன் செய்ற? தேவையில்லாத வேலைய நீ செய்றன்னு." எனக்கு கொஞ்சம் ரொம்ப டிஸ்கரேஜிங்கா இருந்துச்சுல. பிகாஸ் இட்ஸ் லைக் ஏன் எல்லாரும் இப்படியே சொல்றீங்க? லைக் ஐ வாண்ட் டூ திஸ் பிசினஸ். ஜஸ்ட் என்கரேஜ் மீலா. ஆனா யாரும் அந்த மாரி என்கரேஜ் பண்ணவே இல்ல. இது ஆம்பள செய்ற தொழில்ன்னு. நானும் கிவ் அப் பண்ணல. நேம் கார்ட்லாம் குடுத்துட்டேன். செலவனிங்க என்னைய பார்த்து சிரிச்சானுங்க. ஓகே. சிரிச்சானுங்க. அதுல ஒரு இன்னும் ஞாபகம் இருக்கு. ஒருத்தன் சிரிச்சது. அவனோட கூட்டாளி ஒரு சைனீஸ் ஃபேமஸ் வுமன் ஃபோட்டோகிராஃபர் இன் கேஆர். ஓகே. "ஏய் யூ நோ வாட் ஐ ஹேவ் அ ஃபேமஸ் வுமன் ஃபோட்டோகிராஃபர் யூ நோ. அவ கால் தூசிக்கு கூட நீ வரமாட்ட. என்னத்துக்கு உனக்கு இந்த தொழில்லாம்?" அப்படின்னு சொல்லி சிரிச்சான். இப்ப நானும் அவளும் பெஸ்ட் படீஸ். ஓகே. அந்த அந்த வுமனோட ஆ, ஆ. ஃபோட்டோகிராஃபர். ஓகே. சோ இட்ஸ் லைக் திங்ஸ் ப்ராட் அப். சோ தூக்கம் பத்தாதுல. எடிட்டிங் முடிச்சுட்டு கா லஞ்ச் டைம் வருமா, காடில ஏர்கான் தொறந்துட்டு போய் 1 மணி நேரம் தூங்குவேன் காடில. சாப்பிட மாட்டீங்களா? ஓகே. தூக்கம் பத்தாது. பிகாஸ் எனக்கு பேங்க்ல அப்படியே அறையும். பட் நல்ல வேளை என்னோட ஜாப் வந்து உட்காந்து இப்படியே பண்ற வேலை இல்ல. கிளையன்ட்ஸ் பார்க்கணும். ஸோ அதனால எனக்கு பட் ஓவர் டயர்டா இருக்கும். 1 மணி நேரம் காடில தூங்குவேன். எந்திச்சு திரும்பி வேலைக்கு போவேன். இத 1 வருஷம் செஞ்சேன். ஸோ தி சாக்ரிஃபைஸ் ஃபார் மீ டூ டெடிகேட் டூ ரன் மை பிசினஸ் இட் வாஸ் எக்ஸ்ட்ரீம். ஐ ஓகே. கெயின் வெயிட் பிகாஸ் தூக்கம் பத்தல. நெறையா சீனியர் ஃபோட்டோகிராஃபர்ஸ்லாம் என் ஃபோட்டோ நல்லா இல்லன்னு சொல்லிட்டு, அம் அவங்க தே கேவ் மீ நெகட்டிவ் காமெண்ட்ஸ். "ஏய் என்ன உன் ஃபோட்டோ நீ இப்படி எடுக்குற? உன் ஃபோட்டோ நல்லா இல்ல." அப்படி இப்படின்னு. அந்த 1 வருஷம் தூக்கம் இல்ல, வெயிட் போட்டேன் பிகாஸ் தூக்கம் பத்தாதனால. எமோஷனலி ஐ வாஸ் வெரி டவுன் பிகாஸ் பீப்பிள் டோன்ட் லைக்ன்னு இல்ல. மத்த பீப்பிள்க்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு தே ட்ரைங் டூ பிரிங் யூ டவுன் யூ நோ. ஓகே. அது ஒரு சேலஞ்சா இருந்துச்சுல இது அந்த வந்து வருஷம். இது வந்து நார்மலி எல்லாத்துக்கும் நடக்கிறது தான். ஆமா, ஒரு ஒரு மேல் டாமினேட் பண்ணியிருக்கிற ஒரு துறைக்கு ஆமா. வந்து ஒரு கேர்ள் வரும்போது, அவங்களுக்கும் கொஞ்சம் கஷ்டமா ஆ. தான் இருக்கும். ஆ ஆமா. என்னடா நம்ம தான் இவ்வளோ நாள் இருக்கோம். திடீர்னு வந்து அவங்க நம்மளோட பெஸ்ட்டா செஞ்சுட்டாங்கன்னா, ம், ம், இது ம். இருக்கலாம். எல்லா இதுலயும் இருக்கிறது தான். அத ஆமா. நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. அது ரொம்ப கஷ்டப்பட்டேன் அந்த ஃபர்ஸ்ட் இயர். 2ண்ட் இயர் வந்து அக்கோடா தக்கீசா. ஓகே. நீ என்ன சொன்னா சொல்லிக்கோ. நான் நீ போயிட்டே என்னத்த இருப்பேன். சொல்றது, நான் என்னத்த கேட்கறது? பிகாஸ் நான் எல்லோரும் சொல்றத நான் மனசுல வந்து ரொம்ப நம்ம ரொம்ப எமோஷனலா இருந்தேன்னா, எமோஷனலா இருந்தா இந்த தொழில என்னால ஓட்ட முடியாது. ஓகே. ஆமா. சிம்பிள் அஸ் தட். நம்ம ஃபோட்டோனா நார்மலி நான் சில பேர் சொல்றதெல்லாம் கேட்டுருக்கேன். ஃபோட்டோனா வந்து நம்ப எவ்ளோ காமா, எவ்ளோ நல்லா இருக்குமோ, ஃபோட்டோ வந்து அது ரிஃப்ளெக்ட் பண்ணும் ஆமா. அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு வந்து ஃபோட்டோகிராஃபி வந்து இட்ஸ் நாட் அ பிசினஸ். இட்ஸ் இட்ஸ் உங்களோட லென்ஸ் மூலியமா ஒருத்தவங்கள நீங்க சந்தோஷத்த காட்டுறது தான் ஃபோட்டோகிராஃபி. ஓகே. தொழிலுக்காக, காசுக்காக நம்ம வொர்க் பண்ணோம்னா, யூ வில் நெவர் அச்சீவ் அஸ் அ குட் ஃபோட்டோகிராஃபர். ஏதோ தானோ ஃபோட்டோ பிடிச்சா, ஏதோ தானோ உனக்கு ஃபோட்டோ தானே வேணும். கம்ம எடிட் கசி. ம். தப்பி அதே நீங்க அந்த ஃபோட்டோவ ஒரு கிளையன்ட்ட நீங்க ஃபோட்டோ எடுக்கும்போது, டீப் டவுனா அவங்க சந்தோஷத்த உங்களோட லென்ஸ்ல காட்டணும்னு நீங்க நெனச்சு புடிச்சா மட்டும் தான், யூ ஆர் அ டேலண்டட் ஃபோட்டோகிராஃபர். யூ ஆர் அ குட் ஃபோட்டோகிராஃபர். காசுக்காக வேலை செஞ்சா மட்டும் முடியாது. முடியாது. பேஷன் ரொம்ப முக்கியம். அந்த 1 இயர் சஃபர் பண்ணலாம். 1 இயர். ஓகே. இட் வாஸ் டேம் ஹார்ட். ஆனா அந்த டைம்ல பேங்கிங்ல இருந்தேன். நெனச்ச மாரியே அதே வருஷம் எனக்கு ஐ லாஸ்ட் மை ஜாப். ஓகே. இது எதனால அந்த வேல போணுச்சு? ஏன் வேல போச்சுன்னா, பேங்கிங் இப்ப பாருங்க எல்லாம் இன்டர்நெட் பேங்கிங் ஆயிருச்சு. ஓகே. தே டோன்ட் நீட் லாட் ஆஃப் வொர்க்கர்ஸ் இன் பேங்க். சோ அவனுங்க டவுன் சைஸ் பண்ண பார்த்தாங்க. அந்த டவுன் சைஸ் பண்ணதுல தே லெட் மீ கோ ஆல்சோ. ஓகே. எனக்கு அந்த டவுட் இருந்துச்சு. அந்த வருஷம் ஆயிரும்ன்னு சொல்லிட்டு தான் பேக்கப் பிளான் இருக்கணும்னு சொல்லி தான் நான் ஃபோட்டோகிராஃபி கத்துக்கிட்டேன். நான் நெனச்ச மாரியே இது மறாத வருஷம் தே தூக்கிட்டாங்க. லெட் கோ லாட் ஆஃப் என்னோட பேட்ச்ல நெறைய பேர் எனக்கு அடுத்த வேலை கிடைக்கிற வரைக்கும் நீங்க நம்புறீங்களோ, அந்த ஃபோட்டோகிராஃபி தான் எனக்கு சோறு போட்டுச்சு.
ஓகே. எனக்கு என்ன நான் ரொம்ப ஒரு கிரேட்ஃபுல்லா இருக்கேன்னா, நான் ஒரு லேடி, இவங்கள நம்பி ஃபோட்டோகிராஃபி குடுத்தா, இவங்க நல்லா எடுப்பாங்களான்னு அந்த மாரி என்ன சுத்தி முத்தி இருக்கிறவங்க யாரும் சந்தேகப்படல. எனக்கு சப்போர்ட் பண்ணவங்க என்னோட ஃபிரெண்ட்ஸ், ஃபேமிலி. தே சப்போர்ட்டட் மீ. தே கிவ் சின்னதா இருந்தாலும் குடுத்தாங்க. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. ஐ அம் வெரி கிரேட்ஃபுல் டூ ஆல் த பீப்பிள் ஹூ சப்போர்ட்டட் மீ இன் மை ஏர்லி டேஸ் ஆஃப் பிசினஸ். அவங்க சப்போர்ட் இல்லன்னா நான் இங்க இல்ல. இந்த பிள்ளைக்கு ஒரு வாய்ப்பு குடுப்போமே, அந்த மனசு ஓகே. இருந்துச்சு பாருங்க. ம். சின்ன அவங்களுக்கு ஒரு சின்னதா இருக்கும். எனக்கு அது பெரிய விஷயம். என்னைய நம்பி அவங்க வீட்டு ஈவென்ட்ட நம்மகிட்ட ஃபோட்டோ பிடிக்க கூப்பிடுறாங்களே! அப்படின்னு. ஸோ ஐ புட் ஃபர்ஸ்ட் இயர் வாஸ் ஸ்ட்ரகிள். செகண்ட் இயர்லாம் ஸ்டில் ஸ்ட்ரகிள் இருந்துச்சு. 3 இயர்க்கு அப்புறம் என்னைய யாரும் விசிட் பண்ண முடியாது. ஓகே. நீங்க அதிலேயே அந்த துறையில இறங்கிட்டீங்க ஃபுல்லா. அப்படின்னு சொல்லலாம். பீப்பிள் நோ மை கேரக்டர்ல. ஓகே. ஆ கேரக்டர் இன் அ சென்ஸ் ஐம் வெரி ஸ்ட்ராங் இன் மை பெர்சனாலிட்டி. பெர்சனாலிட்டி நீங்க ஸ்ட்ராங்கா இல்லன்னா இந்த பிசினஸ்ல நீங்க இருக்க முடியாது. ஓகே. ஓ! இந்த பிள்ளையா எது சொன்னாலும் கண்ண கசக்கிக்கிட்டு உட்காந்துரும் ஒரு கார்னர்ல. அந்த மாரி இருந்தா நான் பிசினஸே ஓட்ட முடியாது. ஸோ அந்த மாரி இருந்துச்சு. ஐம் ஸ் அ இந்த 5ஆம் மாசம் 6 வருஷம் ஓ! நீங்க பிசினஸ்ல. ஃபோட்டோகிராஃபி ஆரம்பிச்சு வந்து 6 இயர்ஸ் 6 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. ஆயிருது. ஓகே. இந்த 6 இயர்ஸ்ல வந்து நீங்க இதான் என்னோட பெரிய அச்சீவ்மென்ட் இந்த 6 இயர்ஸ்லன்னா என்ன சொல்லுவீங்க? ஃபோட்டோகிராஃபில சொல்றேன் கேட்கிறேன். கேன் ஐ சே 2, 3 அச்சீவ்மென்ட்ஸ்? சரி சொல்லுங்க. அதெல்லாம். ஆ என்னாலயும் என் ஃபோட்டோவும் ஒரு பெரிய நெட்வொர்க் பெருசா லைக் கன்சிடர் பண்ணுவாங்க. நான் நெனச்சு பார்த்ததில்ல. பட் என் ஃபோட்டோ அ கோலாலம்பூர் ஃபோட்டோ எக்ஸிபிஷன்ல 2 வாட்டி ஏறியிருக்கு. ஓகே. இந்த 6 வருஷத்துல 2 வாட்டி எக்ஸிபிஷன் போட்டிருக்கோம். தட் ஐம் ரியலி கிரேட்ஃபுல் டூ காட். எனக்கு அந்த மாரி ஒரு வாய்ப்பு கிடைச்சுச்சுன்னு. உன்னொன்னு என்னன்னா, ஐ மீன் வுமன் ஃபோட்டோகிராஃபி அசோசியேஷன். அந்த பிளாட்ஃபார்ம்க்கும் கண்டிப்பா நான் நன்றி சொல்லணும். ஏன்னா, அவங்க ஒரு வுமனுக்கு பிளாட்ஃபார்ம் இந்த மாதிரிலாம் வாய்ப்பு இருக்கு. ஸோ குடுக்கலன்னா, நானும் ஒரு லெவல் வரைக்கும் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்க முடியாது. ஸோ அந்த அசோசியேஷனால நாங்க Porsche மலேசியாக்கு ஃபோட்டோ எடுத்திருக்கோம். ஓகே. ஓ ஃபோட்டோ ஷிட். எடுத்திருக்கோம். ஸோ இட்ஸ் ஃப்ரம் அ நோ ஒன் டூ சம்ஒன் டூ டேக் பிக்சர் ஃபார் Porsche அண்ட் ஃபோட்டோ எக்ஸிபிஷன் ஏறி, ஐ திங்க் இட்ஸ் அ பிக் டீல் நான் சொல்லலாம். ஓகே. ம். அ இந்த இந்த டைம் பீரியட் இருக்குல்ல, நீங்க வந்து முதல்ல வந்து ஃப ஒரு பேங்க்ல வேலை செஞ்சீங்க. ஆனா படிச்சது பார்மசி. அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து இந்த ஃபோட்டோகிராஃபி வந்தீங்க. ம். எந்த நடுவுல வந்து உங்களுக்கு அந்த பார்மசி வேலை கிடைச்சுச்சு? ஐயோ! ம். ஓகே. ஸோ எனக்கு நான் சொன்னேன்ல, நான் அந்த ஃபர்ஸ்ட் இயர் ஃபோட்டோகிராஃபி கத்துக்கும்போது, பேங்க் வேல போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எங்க கொலீக்ஸ்க்குலாம் ஃபீல் பண்ணுச்சு. பேக்கப்ல நான் தானே ஃபோட்டோகிராஃபி எடுத்தேன்ல. தென் ஐ ரியலி லாஸ்ட் மை ஜாப். 2019 ஓகே, ஓகே. ஐ லாஸ்ட் மை ஜாப். லாஸ் பண்ண கையோட ஆ இன்சிடென்ட் எனக்கு திரும்பி பேங்கிங் போடணும்னு ஆசை இல்ல. 8 வருஷம் இருந்தேன். பட் அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப். பேங்க் பாக்க மேமாங்க எனக்கு நல்ல வாழ்க்கை குடுத்துச்சு. சும்மா சொல்லக்கூடாது. ஒண்ணுமே இல்லாத பிள்ளைக்கு இப்டி தூக்கி அப்டி நிக்க வச்சுருச்சு பேங்க். பட் அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃபு. உங்கள போட்டு புழிஞ்சு எடுத்துரும். அப்பதான் என்னோட எக்ஸ் யூனிவர்சிட்டி மேட் இந்த மாரி இந்த கம்பெனில பார்மசூட்டிக்கல் ப்ராடக்ட் ஸ்பெஷலிஸ்ட் வேல இருக்கு. ட்ரை பண்றியான்னு. நான் சொன்னேன், "ஐ டோன்ட் மைண்ட். பிகாஸ் என்னோட பேசிக் பார்மசி ஓகே, டிகிரி ஐ டிட் இன் மார்க்கெட்டிங் பிசினஸ். ஸோ ஐ டோன்ட் மைண்ட் இட்." ஸோ காட் கிரேஸ்ல நான் 2 மாசம் தான் வேலை இல்லாம இருந்தேன். 3வது மாசம் எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. ஓகே, அண்ட் அந்த பர்ட்டிகுலர் கம்பெனில ஐ வாஸ் 3 இயர்ஸ். இப்ப இருக்கிற கம்பெனில 2 இயர்ஸ். ஸோ ஓகே, டு ஐ என்ஜாய் பார்மசூட்டிக்கல்? எஸ். நவ் இதான் என்னோட மெயின் ஜாப்பா இருக்கு. ஓகே. இப்ப வந்து நீங்க வந்து வீக்ல 5 டேஸ் வந்து இந்த பார்மா கம்பெனில வந்து வேலை செய்யணும். நோ. அண்ட் தென் வீக்கெண்ட்ஸ் வந்து ஷூட்ஸ்க்குலாம் போவீங்க. ஆமா. எ அ உங்க வொர்க்கிங் டைம் வந்து 5 டேஸ் தானே? ஆமா. அ 5 டேஸ். ஃப்ரைடேலாம் ஷூட் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அ ஓகே. என்னோட பழைய கம்பெனில ஐயோ! வெளிய யார்கிட்டயும் சொல்லிறாதீங்க. நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்க. ஓகே. ஸோ பழைய கம்பெனி கொஞ்சம் சுத்தமாத்தான் பண்ணலாம். இந்த கம்பெனில முடியாது. ஸோ அந்த டைம்லலாம் எடுப்பேன். ஆர்ஓஎம்லாம் நார்மலி வீக் டேஸ்ல தான் வரும். ஆமா. அவங்க மண்டே மார்னிங், ம். ஃப்ரைடே மார்னிங், ஈவினிங் வைப்பாங்க. அந்த டைம்ல எடுத்தேன். இப்பலாம் எடுக்கிறது இல்ல. ஓகே. இப்பலாம் வெறும் மண்டே சாட்டர்டே, டூ சண்டே மட்டும். ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே மட்டும் தான் ஷூட். மண்டே டூ ஃப்ரைடே ஜுகா. அப்படியே ஆக்கிட்டேன். ஓகேல ஐ மீன் ஐ ஸ்டில் கேன் பேலன்ஸ். சாட்டர்டே, சண்டே வச்சாலும் எனக்குன்னு சப்போர்ட் பண்ற ஒரு குரூப் ஆஃப் பீப்பிள் இருக்காங்க. அவங்களோட சப்போர்ட்னால தான் என்னால சாட்டர்டே, சண்டே எனக்கு ஷூட் இருந்துகிட்டே இருக்கு. 7 நாளும் வேலை செய்றீங்களே டயர்டா இல்ல?
ஓகே. தட்ஸ் த திங். ஆக்சுவலி என்னன்னா, சோசியல் மீடியால பார்க்கும்போது எல்லோரும் அப்படிதான் நெனைக்கிறாங்க. லைக், "ஏய் நீ என்னல வேலை செஞ்சுக்கிட்டே இருக்க?" அப்படின்னு கேட்கறாங்க நெனைக்கிறாங்க. பட் நோ. தேர் ஆர் சர்டன் வீக்கெண்ட்ல ஷூட் இருக்கும். சில வீக்கெண்ட்ல இருக்காது. இப்ப ஓகே. பாருங்க இந்த முடிஞ்ச வீக்கெண்ட் எனக்கு 2 நாளும் பேக் டு பேக் கோயா ஹாபீஸ். இந்த வீக்கெண்ட் இல்ல. ஆனா நம்ம சோசியல் மீடியால நம்ம எல்லாத்தையும் நம்ம போஸ்ட் பண்றோம். ஆமா, நம்ம ஏன் நம்ம வந்து ஆக்டிவா இருக்கிற மாரி காட்டுறோம்? ஓகே. தட் இஸ் அ சீக்ரெட் ஆஃப் மார்க்கெட்டிங். ஓகே. ஆமா. நம்ம நம்ப எவ்வளவுக்கு எவ்வளோ பிஸியா இருக்கணும், அப்பதான் வந்து ஆ நம்மளோட கஸ்டமர்ஸ் வந்து, ஓகே இவங்க வந்து நெறைய ஜாப் இருக்கு. நெறைய பேர் நம்பி குடுக்குறாங்க. எக்ஸாக்ட்லி. சொல்ட்டு வருவாங்க. ம். ம். சோ அதான் உண்மை. the more you promote marketing about your business every day, அப்பதான் பீப்பிள் நம்மள மறக்க மாட்டாங்க. ஆமா. ஓகே. எஸ். அண்ட் அதுல தான் உங்களோட வேலை டெடிகேஷன் தெரியும். சோ அதனால நான் வந்து என்கிட்ட வேலை செய்ற மாரி போடுவேன். அதுக்கு நான் 24 ஹவர்ஸ் கார்ப்பரேட் ஸ்லேவ் இல்லன்னு சொல்லுவாங்கல்ல. ஐ அம் நாட் அ கார்ப்பரேட் ஸ்லேவ். ஐ ஹேவ் மை ஓன் டைம். நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, நான் எவ்ரி டே வீட்டுக்கு வந்து எங்க அம்மா கலக்கிற சாயா குடிச்சு தான் ஆவணும். எனக்கு ஓகே, அது ஒரு ரிலாக்ஸ். ஓகே. எனக்கும் டிவி டைம் இருக்கு. நானும் Netflix, Prime, Amazon பார்ப்பேன். நானும் சாயா குடிச்சுட்டு டிவி பார்ப்பேன். இட்ஸ் ஜஸ்ட் அதெல்லாம் நம்ம எடுத்து சோசியல் மீடியால போடுவோமா? முடியாது. முடியாது. ஆனா பார்க்கிறவங்களுக்கு நான் பிஸியா இருக்கிறதுனால, அவங்க இந்த லேடி பிஸி தான். பார்க்கணுமே எல்லோரும். "ஏய் உங்கள பிடிக்க முடியலையே! நீங்க பாருங்க பிஸில நீங்க யாரு?" அப்படின்னு கேட்பாங்க. பட் என்னன்னா, நோ வி டூ ஹேவ் அவர் செல்ஃப் டைம். பட் அதுக்கு நான் எல்லாத்தையும் எடுத்து சோசியல் மீடியால போட முடியுமா? நான் நம்ம அதான் டீ பெர்சனல் லைஃப் குடிக்கிறேன். இந்த மாரி எங்க அம்மா சமைச்சத நான் சாப்பிடுறேன். அதெல்லாம் போட முடியுமா? முடியாது. பட் அதெல்லாம் இட்ஸ் பெர்சனல் பார்ட் ஆஃப் லைஃப்ல. பெர்சனல் லைஃப். ம். இட்ஸ் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் பீப்பிள்ஸ் மைண்ட் செட். நம்ம சொல்லுவோம். நோ ஐ ஹேவ் மை ஓன் ஃப்ரீடம். கேட்கிறவங்க கேட்பாங்க. இல்லன்னா இல்ல. ஆமா. ஆ அப்படிலாம் பார்த்தா நம்ம பிசினஸ் ரன் பண்ண முடியுமா? முடியாது. முடியாது. ஆ சோ ஐ திங்க் புட்டிங் எவ்ரிடே மார்க்கெட்டிங் இஸ் வெரி க்ரூஷியல். சோ யாராச்சும் சொன்னாங்க, "நீ பிஸியான ஆளுன்னா" அப்படியா நன்றி சொல்லிட்டு போவேன். ஓகே. இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது, இந்த கன்டென்ட் கிரியேஷன்னு ஒரு விஷயத்துக்கு வந்து நடுவுல வந்து செலக்ட் பண்ணிட்டீங்க உங்கள. சத்தியமா அது எதிர்பார்க்காத ஒரு விஷயம். ஆக்சுவலி ஃபோட்டோகிராஃபியும் நான் எதிர்பார்க்கல. கான்டென்ட் கிரியேஷனும் நான் எதிர்பார்க்கல. டூ பி ஹானஸ்ட் இந்த 2 பிசினஸும் அதா தேடி என்கிட்ட வந்த ஒரு பிசினஸ். நான் ஓகே. தேடி போல. சோ நம்ம சொன்ன மாரி ஃபோட்டோகிராஃபி நான் தேடி போல. அதா தானா அமைஞ்சுச்சு. என்னோட தெரிஞ்ச பையன் "ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறியா?" அப்படின்னு கேட்டான். நான் எடுத்தேன் அண்ட் ரெஸ்ட் இஸ் எ ஹிஸ்டரி. பட் ஐ புட் எஃபோர்ட். எஃபர்ட். எஸ். சொல்லிக்கிட்டே ஒரே இடத்துல உட்காந்து மணி அடிச்சுக்கிட்டு இருந்தா ஒண்ணுமே நடக்காது. அதுக்கு நான் 1000 எஃபோர்ட் போட்டனால தான் ஐ அம் சம்ஒன் டுடே. ஓகே. அதே மாரி தான் கன்டென்ட் கிரியேஷன். கன்டென்ட் கிரியேஷனோட கதை பார்த்தீங்கன்னா, வெரி ஃபன்னி. நான் நினைக்கிறேன் ஒரு 4 வருஷத்துக்கு முந்தி நான் வந்து ஐ லவ் டூ எக்ஸ்ப்ளோர். ஸோ நான் வந்து எப்படி வேலை செய்வேன்னா, 4 மாசம் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சேன்னா, 5வது மாசம் கேல போய் லேப்பா பண்ணுவேன். ஓகே. ஸோ அது வந்து ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே அப்படி போவேன். ஸோ அந்த மாரி லேப்பா பண்ணும்போது, ஐ வில் கோ டூ ஆல் த குட் ரெஸ்டாரண்ட்ஸ் இன் கேஎல். நல்ல பிளேஸ், குட் ரெஸ்டாரண்ட்ஸா இட் கேன் பி வெஸ்டர்ன் இந்தியன். அந்த மாரி நான் என்ன பண்ணேன், நான் போடுற சாப்பாடு கடைக்கெல்லாம்ங்க சும்மா கன்டென்ட் செஞ்சு போஸ்ட் பண்ணுவேன். என்ன இன்டென்ஷன்ல போஸ்ட் பண்ணேன் நான் சோசியல் மீடியால, நம்ம இந்தியன் பீப்பிள்க்கோ இந்த மாரி கடைகள்லாம் இருக்கே. அதே காத்தா பௌத்தம் புறம் போகாம, இந்த மாரி கடையும் நீங்கலாம் ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு, நம்ம இந்தியன் பீப்பிள்க்கு காட்டணும்னு சொல்லி தான், சும்மா ஒரு கன்டென்ட் செஞ்சேன். அந்த மாரி ஓகே. போஸ்ட் பண்ணி சில வீடியோஸ் பூம் இப்ப ஆயிடுச்சு. வரைக்கும் அது வந்து 4 வருஷமாச்சு. சில வீடியோ இப்ப வரைக்கும் டாப் நாட்ச்ல போய்க்கிட்டே இருக்கு. அந்த மாரி இருக்கும்போது, ஒரு சைனீஸ் மார்க்கெட்டிங் கம்பெனி ஒரு 3 வருஷத்துக்கு முந்தி, என் வீடியோ பார்த்துட்டு அவங்க என்ன கான்டாக்ட் பண்ணாங்க. அவங்க சொன்னாங்க, "ஏய் ஐ லைக் ஆல் யூர் கன்டென்ட்ஸ் தட் யூ போஸ்ட். கேன் யூ டூ தட் கன்டென்ட் ஃபார் அவர் கம்பெனின்னு" கேட்டாங்க. ஆக்சுவலி டு பி ஹானஸ்ட் ஐ டிட்ன்ட் கெட் எனி ப்ராஃபிட். இட் வாஸ் ஜஸ்ட் ஃபன் டூயிங். ஆனா இந்த கம்பெனி வந்து என்ன நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அண்ட் பெருமையான ஒரு விஷயம் என்னன்னா, ஐ அம் த ஒன்லி இந்தியன் அன்டில் டுடே. ஓகே. அந்த கம்பெனில ஒரு கன்டென்ட் கிரியேட்டர்னா. எல்லாரும் நாட் சைனீஸ் மட்டும் தான் அந்த கம்பெனில. நான் மட்டும் தான் இந்தியன். ஸோ தீபாவளி வந்துட்டாலே எல்லா ஹோட்டல் ப்ரமோஷனும் என் மூஞ்சி தான் தெரியும். ஓகே. ஏன்னா ஐ அம் த ஒன்லி இந்தியன்ல. ஸோ அந்த மாரி பார்த்தீங்கன்னா, அப்போ அவங்களுக்கு ஃப்ரீயா செஞ்சு குடுத்தேன். இப்போ வரைக்கும் அவங்களுக்கு ஃப்ரீயா செய்றேன். பிகாஸ் ஐ அம் வெரி கிரேட்ஃபுல். பிகாஸ் அவங்க எனக்கு குடுத்த அந்த பிளாட்ஃபார்ம்னால தான் நான் ஒரு கன்டென்ட் கிரியேட்டர் ஆக முடியும்னு எனக்கே தெரிஞ்சுச்சு. ஓகே. ஸோ வந்து புத்ரி ஹார்பர்ல வந்து ஒரு ரோ ஆஃப் அம் ஷாப்ஸ் இருந்துச்சு. சாப்பாடு கடை, தேர் வாஸ் ஜப்பனீஸ், தேர் வாஸ் பிரிட்டிஷ் கடை. அ என்னைய வந்து அப்படியே ரெட் கார்பெட் போட்டு அப்படியே வர வைக்கிற மாரி என்ன லாயன் பண்ணாங்கன்னு. என்னையும் இந்த மாரிலாம் கூப்பிடுறாங்களே! ஓகே, சரி நல்லா இருக்கு. ஐ டிட் தட் கன்டென்ட். அந்த வியூஸ் ரீச் பண்ணுச்சு.
தென் அதுக்கப்புறம் எனக்கு பெரிய பெரிய நெட்வொர்க் கிடைச்சுச்சு. ஹார்ட் ராக்குக்கு செஞ்சேன். அந்த கம்பெனி மூலியமா. அம்மாரி ஹோட்டலுக்கு செஞ்சிருக்கேன். டபிள் ட்ரீ இன் ஜேபி டவுன். கன்சிடர் திஸ் இஸ் ஆல் பெரிய நெட்வொர்க். பிகாஸ் ஆஃப் தே கேவ் மீ ஓகே. அ சான்ஸ். அவங்க பிளாட்ஃபார்ம் குடுக்கலன்னா, எனக்குள்ள இந்த திறமை இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிருக்காது. ஓகே. நானும் ஒரு கன்டென்ட் கிரியேட்டர் ஆக முடியும்னு எனக்கு தெரியாதுல்ல. அங்க போட்டுட்டு ஜல்பகியா ஃபோட்டோகிராஃபி அந்த மாரி. அவங்க குடுத்த பிளாட்ஃபார்ம். தென் அவங்களோட பிளாட்ஃபார்ம் போஸ்ட் பண்றாங்க வீடியோ. இத பார்த்து தேர்ட் பார்ட்டி கிளையன்ட்ஸ் ஸ்டார்ட்டட் டூ கான்டாக்ட் மீ டைரக்ட்லி. ஓகே. எங்களுக்கு இந்த மாரி கன்டென்ட் செஞ்சு குடுங்க. சோ ஐ ஸ்டார்ட்டட் வித் வெரி பேசிக் சிலவங்களுக்கு ஃப்ரீயா செஞ்சு குடுத்தேன். பிகாஸ் நம்மளுக்கு தான் பிசினஸ் ஆரம்பிக்கிறோம். அண்ட் நத்திங் இஸ் யூ டோன்ட் என்னோட கான்செப்ட் ஒண்ணு தான். எல்லாமே ப்ராஃபிட் இல்ல. எல்லாத்துலயும் காசு பார்க்கறது இல்ல. ம். நீ ஒண்ணு காசு பார்க்காம செய்யி, உன் நல்ல மனசுக்கு 10 விஷயம் நல்லா வரும். எ எனக்கு அந்த மாரி ஒரு கான்செப்ட் இருக்கு. அண்ட் டச் வுட் காட் பிளெஸ் எனக்கு அது இப்ப வரைக்கும் நடந்திருக்கு. சோ அவங்களுக்குலாம் வந்து ஃபர்ஸ்ட் ஃபியூ கிளையன்ட்ஸ்க்கு ஐ டிட் ஃப்ரீ. ஐ டிட்ன்ட் சார்ஜ். பிகாஸ் ஐ வாண்ட் டூ சி என்னோட திறமை இவ்வளோ வரைக்கும் என்னால எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும்ன்னு. செஞ்சேன். வீடியோ நல்லா போச்சு. தென் ஐ ஸ்டார்ட்டட் பிட் மோர். நாட் பேட். இதோட ஒரு 4 இயர்ஸா செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அண்ட் ஓகே. போன வருஷத்துல இருந்தா இன்னும் கொஞ்சம் இன்டென்ஸ் ஆச்சு. இன்னும் நெறைய கஸ்டமர்ஸ் ஆமா. வர இப்பலாம் ஆரம்பிச்சாங்க. நீங்க வந்து டெய்லி வாரத்துக்கு ஒரு 3 வீடியோவாச்சும் வருது. ஆமா. நாங்களும் பார்த்துட்டு தான் இருந்தோம். ஆமா. ஓகே. காட் கிரேஸ்ல வந்து அம் எனக்கு எனக்கு கிளையன்ட் சப்போர்ட் பண்றாங்க. ஐ அம் ரியலி தேங்க்ஃபுல் ஃபார் த சப்போர்ட் தே ஆர் கிவிங். சோ அதனாலேயே எனக்கு ஓகேல அப்படி சொல்லலாம். ஓகேடா. இந்த வாரம் இன்னும் எனக்கு 3 இருக்கு. ஓ! இந்த வாரமும். இந்த ஓகே. வாரம் 3 இருக்கு. ஓகேல சப்போர்ட் இருக்கனால தான். ஆ ஒண்ணு மட்டும் ஒண்ணு. கன்டென்ட் கிரியேட்டரா இருக்கோம்னு சொல்லிட்டு வி ஆர் நாட் அ பிக் டீல். வி ஆர் ஸ்டில் நார்மல் பீப்பிள். ஸோ சில சம்டைம்ஸ் நம்ம வந்து நம்ம கன்டென்ட் கிரியேட்டர் கிட்ட ஹீட்டோம் திங்கி அந்த மாரிலாம் இல்ல. ஓகே. ஆல்வேஸ் பி ஹம்பிள். அது வந்து எனக்கு அது ஐ வில் ரிமைண்ட் மை செல்ஃப். யூ மஸ்ட் பி ஹம்பிள் இன் ஆர்டர் ஃபார் யூ டூ பி சம்ஒன். நீங்க ஹம்பிளா இல்லன்னு வச்சுக்கோங்களேன், எந்த தொழிலா இருந்தாலும் இட்ஸ் அ ஃபெயிலியர். ஓகே. ஆர் அது ஒரு காலத்துல ஃபெயிலியரா போகும். ஏன்னா உங்ககிட்ட ஹம்பிள்னஸ் இல்ல. ஆமா. இப்போ இப்போ சில ம். பேர்லாம் நானும் கண்கூடாலாம் பார்த்துருக்கேன். ம். காசு இல்லாதப்போ ஒரு மாரி இருப்பாங்க. ஆமா, அப்புறம் கொஞ்சம் பேரு, புகழ்லாம் வந்ததுக்கப்புறம் மாறி ஆமா, இருக்காங்க. பட் ஆமா. ஸ்டே ஹம்பிள் இஸ் ஆல்வேஸ் வந்து ஒரு எக்ஸாக்ட்லி. பெட்டரான ஒரு விஷயம்லாம். ஆமா. ஸோ அந்த பிரின்சிபல் ஐ ஆல்வேஸ் கீப். ஓகே. என்னோட சின்னத்துல வந்து சில சில பீப்பிள் கேட்பாங்க. நான் உங்கள கன்டென்ட் கிரியேஷன் பார்த்துருக்கேன்னு. ஓ! அப்படியா? ஓ! சரி. அந்த மாரி ஐவ் நெவர் டன் அட் ஆல். ஐ வில் வென் தே சே ஐ வில் தேங்க் தெம் ஃபார் என்னைய வந்து கோ பண்ணாங்கன்னு. அவங்க கிட்ட நான் கேட்பேன். ஹவ் இஸ் மை கன்டென்ட் கேட்பேன். அ உங்க என்னோட கன்டென்ட் உங்களுக்கு புடிச்சிருக்கா? ம். ஏதாச்சும் நான் ரெக்டிஃபை பண்ணணுமா? ஏதாச்சும் மாத்தணுமா? கேட்டுருக்கேன். ஸோ அவங்களும் சொல்லுவாங்க. ஓ! இந்த மாரின்னு சொல்லுவாங்க. பட் அந்த மாரி பேடா யாரும் சொன்னதில்ல. நீங்க ஸோ தான் கியூட்டா செய்றீங்களே. யார் உங்கள ஸோ என்ன சொல்ல போறா? அதனால ஓகே. காட் கிரேஸ்ல இந்த 3 தொழிலும் நல்லா போயிருக்கு. ஓகே. இதெல்லாம் என்னைக்காச்சும் வீட்ல அம்மாவோ, அப்பாவோ, "ஏம்மா இவ்ளோ வேல செய்ற?" அப்படின்னு எதுவும் கேட்டுருக்காங்களா? நான் நெனைக்கிறேன் நான் அந்த விஷயத்துல நான் ரொம்ப குடுத்து வச்ச ஆளு. ஓகே. ரொம்ப குடுத்து வச்ச ஆளு. எங்க அப்பா, அம்மா வந்து என்னைய ஸ்ட்ரிக்ட் பண்ணதே இல்ல. "நீ ஏன் இந்த வேல செய்ற?" அப்படின்னு அவங்க கேட்டதே இல்ல. ம். அந்த மாரி ஒரு ஆட்டிட்யூட் வந்து நான் நினைக்கிறேன் இப்ப உள்ள ஜெனரேஷன் அந்த காலத்துல உள்ள பேரன்ட்ஸ் வந்து அவங்க பிள்ளைங்களுக்கு குடுக்கணும்னு நான் ரொம்ப ஐ விஷ் அந்த மாரி மைண்ட் செட் எல்லா பேரன்ட்ஸ்க்கும் இருக்கணும். ஐ திங்க் இப்போ உள்ள ஜெனரேஷன் பேரன்ட்ஸ் ஆர் ஆல்ரெடி டிஃபரெண்ட் ஆல்ரெடி. பிள்ளைங்க வந்து நீ என்ஜினியர் தான் ஆவணும், டாக்டர் தான் ஆவணும்னு சொல்ல அந்த மாட்டாங்க. மாரி சொல்றது இல்ல. கொஞ்சம் மாறிடுச்சு ஜெனரேஷன். ஆனா நம்ம பேரன்ட்ஸ் ஜெனரேஷன் வந்து சிலவங்க இருக்காங்க. தே ஹேவ் அ ஹை எக்ஸ்பெக்டேஷன் ஆன் தியர் சில்ட்ரன். நீ இதுதான் ஆவணும். என் பேர நீ காப்பாத்துற. அந்த மாரி எங்க வீட்ல சொன்னதே இல்ல. ஆக்சுவலி எங்க வீட்ல நீ இதுதான் ஆவணும்னு சொன்னதே இல்லடா. ரொம்ப ஃப்ரீடமா தான் இருந்தோம். டியூஷன் கூட நான் நினைக்கிறேன் பிஎம்ஆர், எஸ்பிஎம், யுபிஎஸ்ஆர். அதுவும் அந்த பரீட்சைக்கு ஒரு 4 மாசத்துக்கு முந்தி தான் எனக்கு டியூஷனுக்கே போவோம். வி ஆர் வெரி மிடில் கிளாஸ் ஃபேமிலில. சீரியஸ் ஸ்பீக்கிங் வி ஆர் வெரி மிடில் கிளாஸ் ஃபேமிலி. எங்க அம்மா வேலை செய்யல. அப்பா மட்டும் தான் வேலை செஞ்சாரு. அவரோட இன்கம்ல தான் அந்த ஹோல் ஃபேமிலியே நாங்க ரன் பண்ணோம். நான் உண்மை கதை. நான் ஜீன்ஸ் கூட போட்டதில்ல. நான் என்னோட ஃபர்ஸ்ட் ஜீன்ஸே நான் 18 வயசுல தான் போட்டேன். ஓகே. அந்த பேடா இருந்துச்சு. நான் டியூஷனுக்கு போவேன். எங்க அம்மா போய் பசாமல ஏதோ ஒரு அன்டி பேண்ட்ஸ வாங்கி குடுத்துருவாங்களாம். அ டியூஷனே சிரிக்கும் என்னைய பார்த்து.
அந்த மாரி கேவலமாலாம் டியூஷனுக்கு போயிருக்கேன் நானு. அந்த ஃபிரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்திருக்கீங்களா? இப்பலாம் இன்னும் டச்ல இருக்கீங்களா? எஸ். அவங்கலாம் என்னோட செகண்டரி ஸ்கூல் ஃபிரெண்ட்ஸ். ஓகே. ஐ திங்க் மை செகண்டரி ஸ்கூல் ஃபிரெண்ட்ஸ் நான் எவ்வளோ லைஃப்ல அ அப்கிரேட் பண்ணியிருக்கேன்னா பார்த்துருக்காங்க. தே நோ அன்டில் டுடே. வி ஆர் ஸ்டில் இன் கான்டாக்ட்ஸ் வித் தெம். அவங்க நான் எப்படி இந்த பெர்சன் நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு என் லைஃப் ரொம்ப பார்த்துருக்காங்க. ஜீன்ஸே போடுது பிகாஸ் அதில கன்சிடர் இட்ஸ் அ எக்ஸ்பென்சிவான ஒரு ஆமா. விஷயம். அந்த டைம்ல அது வந்து ஆ எல்லாருனாலயும் எஃபோர்ட் மெக்டானல் பண்ண கூட முடியாது. நான் வந்து செகண்டரி ஸ்கூல்ல சாப்பிட்டதில்ல. கன்சிடர் 20 ரிங்கிட் பிளஸ் இஸ் பிக் திங் ஃபார் அஸ். நான் சாப்பிட்டேன்னா வென் ஐ வாஸ் 18 இயர்ஸ் ஓல்ட். யூனிவர்சிட்டி படிக்க போம்போது தான் மை மதர் ஹேவ் டு வொர்க் எக்ஸ்ட்ரா அவங்க படிக்க வைக்கிறதுக்காக. படிக்க வைக்கிறதுக்காக. நான் டிப்ளோமா கேரள படிச்சேன். ஸோ எங்க அப்பாவோட சம்பாதிக்க முடியாதுல்ல. ஸோ அப்பதான் எங்க அம்மா காசு எக்ஸ்ட்ரா குடுக்கும்போது தான் மெக்டானல், ஜீன்ஸ் வாங்குறது. அப்ப கொஞ்சம் கையில காசு இருந்துச்சு. தென் ஐ ட்ரைட். ஸோ லைஃப் ஹஸ் பீன் ஹம்பிளிங் ஃபார் மீ. ஃப்ரம் சம்ஒன் டூ நோ ஒன். ஸோ அது நான் அதெல்லாம் நம்ம அதெல்லாம் அப்ரிஷியேட் பண்ணணும். ஸோ எங்க பேரன்ட்ஸ் வந்து வென் ஐ சே ஐ வாண்ட் டூ பி எ ஃபோட்டோகிராஃபர் எங்க அப்பா ஒண்ணுமே சொல்லல. அவருக்கு நல்லாவே தெரியும். சும்மாவா? அது விடிய அவர் தான் காலைல போய் கேமராலாம் எடுத்து வச்சிருக்காரு. விடிய காலைல வந்து ஷூட்டுக்கு போனோம். நான் ஒரு வாட்டிக்கு நான் ஷூட்டுக்கு போனேன்னா, வெட்கலாம் படவே கூடாது. ஏன் தெரியுமா? அதெல்லாம் வந்து ஒரு வெட்கப்படுற ஒரு அ பிசினஸே இல்ல. ஆமா, ஊரே வேடிக்கை பார்க்கும். இந்த நம்ம இப்ப இந்த ஸ்டூடியோ லைட்டிங்லாம் தியாங் இருக்குல்ல, இந்த தியாங் ஒரு வாட்டி நீங்க மடக்கி வச்சீங்கன்னா, பாரமா இருக்கும். அத வந்து ஒரு ஒரு இவென்ட்க்கு போனோம்னா, நான் 3 தியாங்க நான் தூக்கிட்டு போணும். ஸோ கன்சிடர் இமேஜின் ஐ ஹேவ் டு பிரிங் 3 தியாங். லைட் செட்டப் பண்ணணும். வெக்கலாம் பார்த்தா, ஐயோ! எல்லாரும் வேடிக்கை பார்க்குறாங்க. எப்படில உட்காந்துன்னு. அந்த மாரிலாம் பார்த்தா தொழில் நடத்த முடியாது. மை ஃபாதர் ஆல்வேஸ் பீன் ப்ரவுட் அபௌட் மீ ஐ கெஸ். அவரு வந்து லைக் சொல்லுவாரு, "என் மக வந்து ஷூட்டுக்கு போயிருக்கு. அது பாரு ஆம்பள மாரி செய்யுது." அப்படின்னு. எங்க அம்மாவும் வந்து அவங்க ஃபிரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவாங்க. ஷி இஸ் டூயிங் 3 ஜாப்ஸ்ன்னு. ஸோ இவங்களோட சப்போர்ட் இருக்கனால தான் ஐ திங்க் ஐ கேன் ரன் த ஷோ. ஓகே. தே நெவர் செட் நோ. அத வந்து கண்டிப்பா நான் ஐ திங்க் ஐ வில் சே ப்ளீஸ் கிவ் யுவர் சில்ட்ரன் த ஆப்பர்ச்சுனிட்டி. அவங்க டாக்டர், என்ஜினியர் ஆவாட்டியும் பிரச்சனை இல்ல. அவங்க அவங்களுக்கு புடிச்ச தொழில்ல அவங்க சக்சஸ்ஃபுல்லா இருந்தாலே இட்ஸ் அ பிக் டீல். சீரியஸ். ஆமா. ஆ கண்டிப்பா. அவங்க எந்த பேஷனா சப்போர்ட் தெம். இப்ப நீங்க யூ ஆல் டூயிங் ஐஸ்கிரீம் பிசினஸ். ஓகே. உங்களுக்கு சப்போர்ட் இல்லன்னா வாய்ப்பில்ல. வாய்ப்பில்ல. இன்ன வரைக்கும் என் வீட்லலாம் ஆ கேட்டதில்ல. என்ன பண்ண எக்ஸாக்ட்லி. போறேன்னு. ஆ யோ நீ ஏன் வந்து நீயும் வந்து சிங்கப்பூர் ஜாப் போ அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா, உங்கனால இந்த லெவல் வரைக்கும் வர முடியாது. அதே மாரி தான் ஐம் ஐம் ரியலி ஹேப்பி தட் மை ஃபேமிலி சப்போர்ட்டட் மீ. என் ரிலேட்டிவ்ஸ் ஆ அவங்களும் வந்து ஒண்ணும் சொன்னதில்ல. அதுவரைக்கும் ஐம் குட். ஓகே. ம். இப்ப வந்து அடுத்து என்ன பார்க்க போறோம்னா, நீங்க வந்து இவ்வளோ வேலைலாம் செய்றீங்கல்ல, இங்க 3 ஜாப் செய்றீங்க. ம். ஸோ யாருக்குமே தெரியாத ஒரு கஷ்டம் வந்து, நான் எனக்கு மட்டும் தான் தெரியும். நானே உள்ளேயே வச்சுப்பேன் எல்லாத்தையும்னா, அந்த ஒரு ஏதாச்சும் ஒரு கஷ்டம் இருக்கும்ல. இப்ப வந்து நீங்க வந்து காலையில வேலைக்கு போணும். நைட்டு டைம் பாத்து தூக்கம் இல்லாம வேலை ம். செய்றேன் அப்படிலாம் சொல்றீங்கல்ல. ஸோ எனக்கு வந்து இந்த விஷயம் வந்து எனக்கு மட்டும் தான் தெரியும். நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இதுக்கு ம். ம். இந்த இது பண்றேன். ஸோ என்ன ஆயி நிக்கிறீங்க? என்னோட கஷ்டம்னு நான் சொன்னேன்னா, ஐம் டயர்ட். ஓகே. ஐம் எக்ஸ்ட்ரீம்லி டயர்ட். சம்டைம்ஸ் அ என்னோட மெயின் ஜாப் செய்றேன். அது ஒரு 8 டூ 5 ஜாப். அது முடிச்சுட்டு நான் கிளையண்ட்ஸோட எடிட்டிங் செய்வேன். ஸோ அந்த எடிட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, நான் பகலெல்லாம் செய்ய மாட்டேன். பிகாஸ் ஐம் வொர்க்கிங்ல. ஸோ அண்ட் முக்கியமான விஷயம், இந்த 3 வேலையிலயும் ஐ பிரையோரிடைஸ் மீ டைம். ரொம்ப முக்கியம். ஆ நம்ப மீ டைம் குடுக்கலன்னு வச்சுக்கோ, நம்ம ஆள் அடையாளம் காணாம போயிருவோம். ஓகே. எங்கடா இவங்க இங்க இருக்காங்கன்னு அந்த மாரி காணாமயே போயிருவோம். யூ ஆல்வேஸ் நீட் டூ மெயின்டெயின் அ குட் செல்ஃப். அதுதான் முக்கியம். நீங்க ஒரு பிசினஸ் ஓனரா இருக்கீங்க. நீங்க வந்து ஒரு பார்க்க வந்து ஹவ் டு சே யூ டோன்ட் லுக் பிரசன்டபிள்னா, நோ ஒன் இஸ் கோயிங் டூ ரெஸ்பெக்ட் அஸ் இன் திஸ் லைன். ஓகே. ஸோ இந்த 3 ஜாப்லயும் டயர்டா இருந்தாலும் நான் ஜிம் போவேன். ஐ வில் மேக் ஷூர் அது வந்து ஒரு 1 மணி நேரம் ட்ரெட்மில் ஆனா ஐ ஜஸ்ட் ட்ரை டூ டூ. ஓகே. அது தென் எனக்கு அந்த தூக்கம் தான்டா என்னோட ப்ராப்ளம். பட் தூக்கம் தான் உங்களோட பெரிய தூக்கம் தான் பிரச்சனை. என்னோட பெரிய ப்ராப்ளம். நான் 4 மணி வரைக்கும் எடிட்டிங் செய்வேன். ஆம் காலையில வந்து 8:30 மணிக்கு எந்திச்சு வேலைக்கு போயிருவேன். அண்ட் எனக்கு எங்கேயாச்சும் சைக்கிள் கேப்ல எனக்கு டைம் கிடைச்சுச்சுன்னா, உட்காந்து அது கிளையன்ட்டோட கன்டென்ட் கிரியேஷன சக்கு சக்கு சக்குன்னு ஒரு 10, எடிட்ட 15 போட்டுருவீங்க. மினிட்ஸ்ல முடிச்சுருவேன். ஓகே.
அப்படிதான் நான் என் 3 வேலையும் முடிக்க முடியுது. வேரெவர் ஐ காட் ஃப்ரீ டைம் ஐ குட் டூ செப்பா எடிட் வீடியோ, ஃபோட்டோ வந்து ஒண்ணும் செய்ய முடியாது. அது விடிய விடிய உட்கார்ந்து செய்யணும். ஸோ என்னோட சேலஞ்ச் தூக்கம். வென் இட் கம்ஸ் டூ மனி வைஸ் நோ. பிகாஸ் எனக்கு வந்து ஒரு மெயின் ஜாப் இருக்கு. அந்த மெயின் ஜாப் இருக்கிறனால எனக்கு மணி ஒரு இஷ்யூவா பார்த்ததில்ல. பிகாஸ் எனக்கு அந்த மாசம் ஷூட் ஆர் கன்டென்ட் இல்லாட்டி ஐ கேன் ஸ்டில் ஸ்டில் சர்வைவ் மேனேஜ் பண்ண பிகாஸ் ஆஃப் மை மெயின் ஜாப். ஓகே. மத்தபடி ஐ டோன்ட் திங்க் பெரிய சேலஞ்ச். ஐ திங்க் மை உங்களோட டைம் டைம் தான் ரொட்டீன். ரொம்ப ம். ஓகே. என்னைக்காச்சும் நெனச்சிருக்கீங்களா? நம்மளும் ஒரு டீம் வச்சு போறோம். எவ்வளோ நாள் தான் கஷ்டமாவே ஒண்டியாவே வேலை செஞ்சுட்டு இருக்கிறது. டீம் வச்சுக்கலாம்னு நெனச்சிருக்கீங்களா? ஐயோ! ரொம்ப கஷ்டம். இப்போ உள்ள ஜெனரேஷன்ல டீமா வச்சுக்கிறதே கஷ்டம். பிகாஸ் நம்ப டீம் வச்சுக்கிறத பத்தி இல்ல. டெடிகேட்டடா நம்ம கூட சேர்ந்து அந்த டீமா வொர்க் பண்ணோம்னு பார்க்குற அந்த குரூப் ஆஃப் பீப்பிள் வெரி அதுவும் எஸ்பெஷலி ஜென் ஸி, ஆல்ஃபா தெர்ல எந்த ஜென் வரைக்கும் போயிருச்சு. அந்த ஜெனரேஷன்ல வந்து ஒரு பெர்சன் ஹூ வாஸ் டெடிகேட்டட் டூ சப்போர்ட் யூ அப்படின்னு பார்க்க யாரும் இல்ல. ஸோ நான் தான் யோசிப்பேன். அவனுக்கு நான் பே பண்றப்ப நானே இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா 4 எக்ஸ்பர்ட்ட போட்டு நானே அந்த வேலைய செஞ்சுட்டு போயிருவேன். ஓகே. ஃபோட்டோகிராஃபி எஸ்பெஷலி ஆக கஷ்டமான ஈவென்ட் சொன்னா கல்யாணம் தான். ம். கல்யாணம் ஐயோ! பெண்டு கழண்டிரும். இமேஜின் பண்ணுங்க அது 5 ஹவர்ஸ் ஷூட். அ கல்யாணத்துக்கு வந்து ஒரு 6 menit tuh sampai 1.000 orang datang. நீங்க வந்து லைட் செட்டிங் பண்ணணும். பொண்ணு மாப்பிள்ளை போய் 2 சட்டைய மாத்திட்டு வராங்க. முன்னுக்கு போய் ஓடணும், வரணும். இதுக்கு நம்ம அசிஸ்டன்ட் வச்சுக்கலாம். ஆனா, இப்ப நான் கத்துக்கிட்டேன்ல. அந்த மாரி ஒரு ஜெனரேஷன் பார்க்க கஷ்டம். நான் எ கத்துக்கும்போது எங்க பேட்ச்மேட்ஸ்ல ஆனா வி வர் வெரி கீன். தொழில கத்துக்கணும்னு எங்களுக்கு ஆர்வம் இருந்துச்சு. அதனால நாங்க பேமெண்ட் இல்லாமலே நாங்க லைக் வொர்க் பண்ணோம். நாங்க தான் அவருக்கு பேமெண்ட் குடுக்கணும். ஓகே. ஆனா நாங்க ஃப்ரீயா கத்துக்கிட்டோம். வென் வி ஆர் வெரி அ வெரி அப்ரிஷியேட்டிவ் எனக்கு அந்த மாரி ஒரு பிளாட்ஃபார்ம் குடுத்தாங்கன்னு. ஆனா இப்போ உள்ள ஜெனரேஷன் அந்த மாரிலாம் இல்ல. பாதி நேரம் ஃபோன நோண்டிக்கிட்டே இருக்கானுங்க. ம். லைட் பாருடா, ஒழுங்கா வச்சிருக்க, தியாங்க பாருடான்னு நான் ஏ டூ இசட் நானே சொல்லி, சொல்லி என் தொண்டையே போயிரும் உங்களுக்கு. ஸோ அதனாலயே நான் பார்த்தேன், பரவால்ல டீமும் வேணாம், ஒண்ணும் வேணாம். நானே நானே வந்துக்கிறேன். ராஜா, நானே மந்திரி, நானே சொந்தமா தொழில பார்த்துப்போன்னு. இட்ஸ் டயரிங் பட் இட்ஸ் நாட் ஈசி டூ ஃபைண்ட் சம்மன் டெடிகேட்டட். ஓகே. ம். கன்டென்ட் கிரியேஷன்ல இருக்கிறனால, நீங்க வந்து எனக்கு நான் ரொம்ப ஃபேமஸ். ஸோ ம். வெளியலாம் போனா என்ன சின்னாங்க ரெகக்னைஸ் பண்ணிடுறாங்க. ம். அந்த மாரிலாம் நெனச்சிருக்கீங்களா? உங்களையும் உங்கள நான் பெருமையா நெனச்சுக்கிறேன் என்ன இந்த மாரி விஷயத்துலன்னு. ஆக்சுவலி என்னன்னா, நான் உங்கட்ட சொன்ன மாதிரி, ரெகக்னைஸ் பண்ணுவாங்க. நாம இப்ப நம்மளே வச்சுப்போமே. இப்ப ஓகே. நம்ம கேலுக்கு போறோம். திடீர்னு ஒரு பெரிய மலேசியன் ஆர்டிஸ்ட் பார்க்குறோம். நம்ம போய் தொக்கோ பண்றோமா? இல்ல. இல்ல. ஐயோ! வந்துர தோத்தா போது அப்படின்னு நெனைப்போம்ல. அந்த மாரி ஜேபிலயும் இருக்காங்க. ஜேபி சம்டைம்ஸ் கேரளா கூட இருக்காங்க. பட் அப்படி யாராச்சும் தொக்கோ பண்ணாங்கன்னா, நம்ம சொன்ன விஷயம் தான். ஹம்பிள் இஸ் வெரி இம்பார்டன்ட். கண்டிப்பா நின்னு ரிப்ளை அவங்களோட பண்ணணும். சப்போர்ட் இல்லன்னா, அவங்க உங்க வீடியோ பார்க்கலன்னா, நீங்க ஒரு லெவல் வரைக்கும் வர முடியாது. அவங்க வந்து உங்க ஆனா உண்மை கதை என்னன்னா, எவ்வளவுக்கு எவ்வளோ வீடியோ நெகட்டிவா போதோ, அதுக்கு அவளுக்கு தான் அவ்வளோ மார்க்கெட்டு. ரிச் போது. அதனாலயே நெறைய பேர் நெகட்டிவா செய்றாங்க. இப்ப நீங்க சும்மா சோசியல் மீடியா தொறந்து பாருங்களேன். தி நெகட்டிவ் மார்க்கெட்டிங் கோஸ் பெஸ்ட். ஆ ப நீங்க நீங்க அ நீங்க சரி நெகட்டிவ் மார்க்கெட்டிங்ன்னு சொல்லும்போது நான் அ சொல்றேன். நீங்க நீங்க வந்து உங்களோட இப்ப ஷூட் நீங்க செய்யும்போது, என்னைக்குமே நெகட்டிவ் மார்க்கெட்டிங் பண்ணணும்னு யோசிச்சது இல்லையா? நோ. ஓகே. அது நல்ல வியூஸ் கிடைக்குதுன்னு சொல்லி எக்ஸாக்ட்லி. என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா? ஆக்சுவலி நீங்க சொல்றது உண்மதான். நெகட்டிவா செஞ்சா dia punya reach memang tinggi. Tapi kan, dia dia jatuhkan maruah engkau sendiri. ஓகே. இப்ப நான் வெறும் கன்டென்ட் கிரியேட்டர்னா அது வேற சிரித்தா. ஐ ஆம் அ போட்டோகிராபர். நான் வந்து பீப்பிளோட இவென்ட்ஸ ஃபோட்டோ பிடிக்கிறேன். நெறைய குடும்பம் என்னைய நம்பி அவங்க என்கிட்ட ஃபோட்டோகிராஃபி எடுக்குறாங்க. ஏன் என்னைய நம்பி எடுக்குறாங்க? சப்ரீனா வந்து வீட்டுக்கு வந்து ஷூட் பண்ணாங்கன்னா, எங்க குடும்பமே அவங்க அழகா ஃபோட்டோ எடுப்பாங்க. நம்பி ஓகே. அவங்க கூட இருப்பான். இப்ப நான் ஒரு கான்ட்ரோவர்ஷியல் கன்டென்ட் கிரியேட்டரா இருந்தா, இதெல்லாம் நம்ம வீட்டுக்கு வந்தா நம்ம பேரு கெட்டு போயிரும். கிட்ட ஃபோட்டோகிராஃபி புக் பண்ண வேணாம். ஆமா. நெனைப்பாங்களா இல்லையா? கிடைக்கிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கு. ஓகே. ஆனா ஆனா இப்ப பாருங்க, மக்களுமே வந்து அதுதான் சில பேர் இல்ல. முக்காவாசி மக்கள் மெஜாரிட்டி மக்கள் வந்து அததானே விரும்புறாங்க. ஆமா. சோ பட் இப்ப நீங்க நீங்க சொல்ற மாரி பார்த்தா, ம். போட்டோகிராஃபில இருக்கறனால தான் நீங்க நெகட்டிவ் கன்டென்ட் செய்யாத மாரி நீங்க சொல்றீங்க. ஆ ஓகே. அதே நீங்க போட்டோகிராஃபில இல்ல நான் ஒரு கன்டென்ட் கிரியேட்டர்னா அவங்க நெகட்டிவ் கன்டென்ட் செய்வீங்களா? இல்ல. அப்பயும் நீங்க செய்ய மாட்டீங்க. ஸ்டில் நோ. ஓகே. பிகாஸ்
ஒரு ஒரு உண்மை கதை என்னன்னா, ஐ டோன்ட் நோ இந்த நெகட்டிவ் கன்டென்ட் கிரியேட்டர்ஸோட மோட்டிவ் என்னன்னு நம்மளுக்கு தெரியல. ஓகே. அவங்களுக்கு வீடியோ ரீச் ஆகணும். என் ப்ராடக்ட் வாங்கணும் அவங்க. அவங்க என் வீடியோ பார்க்க மூலியமா ப்ராடக்ட் வாங்குறாங்க. எனக்கு அப்படி இல்ல. எனக்கு மறுவா டிடின்னு ஒண்ணு இருக்கு. ஓகே. நம்ம செல்ஃப் தான் என்னைக்குமே முக்கியம். செல்ஃப் சரி. ரெஸ்பெக்ட் இஸ் ரெஸ்பெக்ட் வெரி ரொம்ப முக்கியம். இம்பார்ட்டன்ட். எங்க போனாலும் உங்கள பத்தி யாரும் ஒரு ஒரு ஆள் தப்பா பேசாட்டியோ, அது ஒரு நல்ல விஷயம். யூ ஜக் நமக்கும் ஜக் மறுவாங்கும். ம். நெறைய பேர் இருக்காங்க. மறுவா போனா தான் எனக்கு தொழில் காசு ஏறும், கிடைக்கும். காசு கூடியா கிடைக்கும்னு. எனக்கு ஓகே. அந்த மாரி சத்தியமா வேண்டான்னு தான் தோணுது. ஆ சரிங்க. என்னத்துக்கு மத்தவன் வயித்துல நீ வாயில விழுந்து நீ இந்த மாரி ஏர்ன் பண்ணணும் நீ. ஃபார் மீ லைக் யூ டூ யுவர் ஜாப். கிடைக்க வேண்டியது கிடைக்கும். ம். கண்டிப்பா கிடைக்கும். ஓகே. நீங்க பாருங்க, இப்ப நான் கன்டென்ட் கிரியேஷன்ல இருக்கேன்னா, நான் சில நேரத்துல வந்து ப்ராஃபிட் பார்க்காமலே நான் நெறைய பேர் பேசி விட்டுருக்கேன். உதாரணத்துக்கு சில ஈவென்ட்க்கு வந்து சில மேக்கப் ஆர்டிஸ்ட் வருவாங்க. சிலவங்க வந்து அவங்க நீ சார்ஜ் பண்ற பேக்கேஜ்ல எனக்கு ஒரு சர்டன் அமௌண்ட் நீ குடுக்கணும்னு டிமாண்ட் பண்ணுவாங்க. ஆமா. ஐ டோன்ட் டூ தட் ஷிட். ஓகே. சாரி அபாட் இட். பட் ஐ டோன்ட் டூ இட். பிகாஸ் ஆ ஏன் நம்மளும் கஷ்டப்பட்டு தானே உழைக்கிறோம். அவங்க மக்கன் பண்ணா என்ன? அதுல என்ன பெரிய ப்ராஃபிட் பார்க்க போறேன்? மத்தவங்கள பேசி விட்டு காசு. ஆமா. சோ, நான் அந்த மாரி பண்ணவே மாட்டேன். சில நேரத்துல டெக்கோக்காரங்க கேட்பாங்க. நான் இந்த என்டர்டெயின்மென்ட் பிசினஸ்ல இருக்கேன். சோ, அ மேக்கப் ஆர்டிஸ்ட், டெக்கோக்காரங்க, அ ஐஸ்கிரீம், ஓகே. அ அந்த மாரி டிசர்ட் டேபிள் நம்ம பேசி விட்டோம்னா, நல்லது திரும்பி நடக்கும்னு நம்புங்க. ம். அவ்வளதான். சோ டோன்ட் டூ நெகட்டிவ். ஐ டோன்ட் நோ வை ஆர் பீப்பிள் டூயிங் நெகட்டிவ் மார்க்கெட்டிங். பட் ஐ அம் நாட் தட் டைப் ஆஃப் பெர்சன். ஓ சில நேரத்துல நீங்க என்னோட வீடியோ அவரேஜ் பார்த்தீங்களா, அவ்ளோ கூடலாம் இல்ல. வித்தியாசமா தான் இருக்கும். கம்பேர்ட் டூ நெகட்டிவ் மார்க்கெட்டிங். பட் அத பத்தி நான் வருத்தப்படல. என் கிளையன்ட்ஸ் கிட்டயும் சொல்லுவேன். இவ்வளவு தான் என்னோட வீடியோ ரீச். எவ்வளவு தான் செய்வேன். ஐ டோன்ட் டூ நெகட்டிவ். சம்டைம்ஸ் சில கிளையன்ட்ஸ் இருக்காங்க. அவங்களே கேட்பாங்க. கேட்பாங்க என்கிட்ட. ஓகே. கேன் யூ டூ நெகட்டிவ் மார்க்கெட்டிங்? அவங்க இந்த மாரி ஆட்களுக்கெல்லாம் என்னதான் அவ சே சொல்றது? நோ. ஐம் சோ சாரி. எனக்கு பரவாயில்ல. நீங்க எனக்கு பேமெண்ட் யூ டோன்ட் ஹேவ் டூ பே மீ. ஐ டோன்ட் ஹேவ் டூ வொர்க். நீங்க வேற கன்டென்ட் கிரியேட்டர் பார்த்துக்கோங்கன்னு சொன்னேன். கேட்பாங்க. பிகாஸ் அவங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த மாரி கத்தி கத்தி பேசி, இந்த மாரி உருவாறு வந்து அ எனக்கு ஒண்ணு புரியல. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ அமைப்பாங்க பாருங்க TikTokல. ஓகே. எனக்கு ஒண்ணு புரியல. ஏன் அப்படி அந்த மாரி செஞ்சா தான் வீடியோ ஏறும். தப்பாயா? சோ ஐ டோன்ட் டூ தட். என்னோட ஸ்டைல்லயே நான் செய்றேன். கிளையன்ட் நோஸ். இஃப் த கிளையன்ட் ஆஸ்க் ஐ வில் சே அ ரெஸ்பெக்ட்ஃபுல்லி நோ ஐ டோன்ட் டூ. ம். ஓகே. என்னைக்காச்சும் அந்த கன்டென்ட் கிரியேஷன்ல வந்துட்டு நீங்க ஒரு வீடியோ செய்யும்போது, ம். ஏன்டா இங்க வந்து ஷூட் எடுக்க போனோம் அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? நல்ல கேள்வி. ஆ நோலா. ஆ இவங்க எவ்வளவுதான் பே பண்ணாலும் ஓ ஒரு ஒன் டிசப்பாயின்ட்மென்ட் இருக்கும்ல. டிசப்பாயின்ட்மென்ட். ஓகே. நார்மலி யார்கிட்ட தெரியுமா இந்த பிரச்சனை வரும்? அசோசியேஷன்ஸ். ஓகே. பிசினஸ் செய்றவங்க கிட்ட கூட நம்ப டீல் வச்சிடலாம். ஆனா, அவங்க பெரிய அசோசியேஷனா இருக்காங்கல்ல, நான் கத்துக்கிட்ட ஒரு விஷயம் டோன்ட் டூ பிசினஸ் வித் அசோசியேஷன்ஸ். ஓகே. இப்போ வரைக்கும் 2, 3 இடத்துல வந்து பேமெண்ட் வராம இருக்கு. மனசு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ரொம்ப கஷ்டம். பிகாஸ் நம்ப இப்ப என் வீடியோ வந்து எடுக்குறாங்களா, அவங்களுக்கு என் சொந்த காச போட்டு நான் பே பண்ணிருவேன். பேமெண்ட்ல பக்காவா இருக்கணும். அப்பதான் வந்து உங்ககிட்ட பிசினஸ் டீலிங் வைப்பாங்க. இப்ப நான் உதாரணத்துக்கு நீங்க என்னைய ஐ அம் ஹையரிங் யூ அஸ் மை கன்டென்ட் கிரியேட்டர். இஃப் ஐ டோன்ட் பே யூ ஆன் த ஸ்பாட் உங்களுக்கு எவ்வளவு டென்ஷன் ஆகும்? ஆமா. நம்ம சும்மா வரலையே. இப்ப நான் ஒரு கன்டென்ட் கிரியேஷன்க்கு போறேன்ல, சும்மாலாம் இல்ல. ஐ வில் மேக் ஷூர் ஐ லுக் நைஸ் இன் தட் வீடியோ. அதுக்கு நான் மேக்கப் போடணும். நான் போய் ஹேர் டூ செய்யணும். நான் அழகா வரணும். என் பெட்ரோல் இருக்கு. எவ்வளவு வேலைங்க இருக்கு. ஆமா. ஒரு கன்டென்ட்ட வந்து யாரு வேணா சும்மா டீ ஷர்ட், ஜீன்ஸ் போட்டு போய் உட்கார்ந்து, "இங்க பாருங்க நான் வந்து இங்க வந்தேன்" அப்படி சொல்லலாம். ஓகே. ஆனா என் கிளையண்ட்ஸோட வீடியோ அழகா இருக்கணும்னு சொல்லிட்டு, நான் அந்த வீடியோல பார்க்க நல்லா இருக்கிறதுக்கு போடுற எஃபோர்ட் கூட. சோ வென் தே டோன்ட் பே யூ இட்ஸ் வெரி டிஸ்ஹார்ட்டனிங் ரொம்ப கஷ்டம். மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். சோ ஒரு அசோசியேஷன் ஒரு சாம்பிள் சொல்றேனே. கேலவுல இந்த அசோசியேஷன். அவங்க வந்து ஒரு கான்சர்ட் செஞ்சாங்க. ஜேபிலயும் ஓகே. செஞ்சாங்க, கேலயும் செஞ்சாங்க. என்கிட்ட சொன்னாங்க, "அம்மா நீங்க இந்த கான்சர்ட்க்கு வந்து ப்ரோமோ செய்யுங்கம்மா. நான் உங்களுக்கு பே பண்றேன்னு." அப்ப அவங்க வந்து நானும் வந்து சரின்னு சொல்லிட்டு அது வந்து 2 கன்டென்ட் செய்யணும். ஒண்ணு ஜேபிக்கும், கேலுக்கும். நான் 2 வீடியோ செஞ்சும் போஸ்ட் பண்ணிட்டேன். ஐ ஆல்ரெடி போஸ்டடா நம்பிக்கை. ஏன்? ஆமா, நம்பிக்கை தான் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்கல்ல. ஆமா.
ஆனா சில நேரத்துல அந்த மாரி அது இல்ல. ஏமாத்திருவாங்க. சத்தியமா இல்ல. நானும் நம்பி போட்டுட்டேன். நான் வந்து அலங்காரமே நான் கெஞ்ச வேண்டியதா இருக்கு. எப்ப சார் காசு போடுறீங்க? எப்ப சார் காசு போடுறீங்க? கேட்டு கேட்டு ஆல்மோஸ்ட் 2 வீக்ஸாடா எனக்கு நிம்மதியா இல்ல, தூக்கமும் இல்ல. கஷ்டப்பட்டு நான் அந்த வீடியோக்காக நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் மணி. என்ன செய்ய முடியும்? ஒண்ணும் செய்ய முடியாது. கடைசியா குடுத்துட்டாங்களா? இன்னும் வரல. ஹி டிட்ன்ட் பே பரவால்ல. நான் உனக்கு குடுத்த கான்ட்ரிபியூஷன், டொனேஷன் இந்த மாரி இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஐ பிளாக்ட் ஹிம். ம். அண்ட் இப்ப கூட வந்து எனக்கு ஒரு பேமெண்ட் ஒண்ணும் வரல. இந்த மாரி ஆ பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு. அண்ட் தென் ஒன்லி ஐ ரியலைஸ் நோ மோர் வீடியோஸ் ஃபார் அசோசியேஷன். நல்ல பேமெண்ட் சொன்னா ஐம் சோ சாரி டூ சே சைனீஸ் பீப்பிள் இஸ் த பெஸ்ட் பேயர். இங்க வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னே காச போட்டுருவான். ஓகே. அவன் ரொம்ப நல்லவனுங்க. சத்தியமா ரொம்ப நல்லவனுங்க. வீடியோ செய்யறதுக்கு முன்னாடி காச போட்டுருவான். ஆனா அசோசியேஷன் சம்மந்தப்பட்ட ஏதோ நான் இப்ப செய்றதில்ல. நான் ரொம்ப கத்துட்டேன். ரொம்ப ஆமா நீங்க எஃபோர்ட் போட்டு என்ன காசு போட்டு வீடியோக்கானுக்கெல்லாம் காசு குடுத்துட்டு, நீங்க நம்புறீங்களா? இன்னைக்கு வரைக்கும் நான் கெஞ்சிட்டு தான் இருக்கேன். சார் எப்ப சார் காசு போடுவ? போடுவேன்னு. நான் இன்னும் ஒரு ஃபியூ டேஸ் பார்ப்பேன். போடலன்னா பாய் பாய்ங்களா? டொனேஷன் அப்படின்னு நெனச்சுருவேன் நான். ஓகே. அடுத்த கேள்வி வந்து இந்த போட்டோகிராஃபி இண்டஸ்ட்ரில ஒரு வுமனா ம், நம்ம மலேசியால வந்து இந்த இண்டஸ்ட்ரி வந்து எப்படி இருக்கு? இன்னும் ஏன்னா நெறையா இ ம அ அதாவது வுமன்ஸ் வந்து ம். கேர்ல்ஸ் இவங்கலாம் வந்து இந்த போட்டோகிராஃபில வர நெறைய யோசிப்பாங்க. ஆமா. ஸோ நீங்க என்ன நெனைக்கிறீங்க? மக்கள்லாம் இந்த புதுசா வரவங்க ட்ரை பண்ணலான்னு வரலான்னு நெனைக்கலாமா? இல்ல நம்ம ஊர்ல வந்து கொஞ்சம் பாலிடிக்ஸ் இருக்கு ஐயா. இந்த இந்த போட்டோகிராஃபி இதுல வந்து நமக்கு வந்து கொஞ்சம் பாலிடிக்ஸ் இருக்குன்னு நெனைக்கிறீங்களா? டெஃபினட் பாலிடிக்ஸ் இருக்கு. ஓகே, பாலிடிக்ஸ் இல்லன்னா அது பிசினஸே இல்ல. ஓகே, ஸோ அப்படின்னு பார்க்கும்போதே, ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, ஆல் ஓவர் மலேசியால இந்தியன் வுமன் ஃபோட்டோகிராஃபர்ஸ் இருக்காங்க. ஸோ ஓகே. இது எப்ப எனக்கு தெரியும்னா, ஆ பேண்டமிக் நடந்துச்சுல்ல. ம். ஸோ நான் 2019ல வந்து பிசினஸ் ஆரம்பிச்சேன். 2020 பேண்டமிக். ஆல்மோஸ்ட் 1 இயர் நம்மலாம் வீட்ல தான் இருந்தோம். அந்த டைம்ல வந்து நம்ப ஒரு மேக்கப் பிரஷ் பிசினஸ் ஒரு TikTok ட்ரெண்ட் ஓடிருந்துச்சு. நம்ம கொஞ்சம் சாதாரண சட்டையில இருப்போம். அசிங்கமான சட்டை, பிரஷ்ஷ வந்து கேமரால இது பண்ணிக்க நம்மள எந்த தொழில் செய்றோமோ, அந்த ஓகே. சட்டைய ஆ போட்டுருக்கோம். ஸோ அந்த டைம்ல வந்து ட்ரெண்ட் ஓடும்போது, அப்ப நான் யோசிச்சேன். மலேசியால வந்து இந்தியன் லேடி ஃபோட்டோகிராஃபர்ஸ் இருக்காங்களான்னு. தென் என் கூட்டாளி மத்த மத்த காய் ஃபோட்டோகிராஃபர்ஸ் கிட்ட கேட்டு கேட்டு ஐ மேனேஜ் டூ கெட் 10 லேடி ஃபோட்டோகிராஃபர்ஸ் இந்தியனா அது அந்த சீசன். அண்ட் நாங்க அந்த ட்ரெண்ட அழகா செஞ்சு எடுத்தோம். ஓகே. பட் இப்ப பார்த்தீங்கன்னா, கேரளால வந்து நெறைய லேடீஸ் ஆர் டூயிங் வண்டர்ஃபுல். தே ஆர் டூயிங் சோ மச் பெட்டர் தென் மீ. அவங்க ஃபோட்டோஸ்லாம் நான் எடுக்கிற ஃபோட்டோல ரொம்ப அழகா கிளாசிக்கா இருக்கும். விச் இஸ் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த தொழில்ல வரலாம். only if டெடிகேஷன் பேஷனேட் அண்ட் திக் அபாட் இட். ஸ்கின்னா இருக்கணும். ஓகே. வெக்க பார்க்கவே கூடாது. அங்க வந்துட்டு, ஐயோ! அவன் என்னைய பார்க்குறானே! நான் எப்படி ஃபோட்டோ பிடிப்பேன்னே பார்க்குறானே! அப்படின்னு நான் நெனச்சுட்டு உட்காந்துருந்தேன்னா, நான் என்ன ஃபோட்டோ பிடிக்க முடியுமா? வாய்ப்பில்ல. முடியாது. எவனோ நம்ம பார்க்குறான்னு கண்டுக்காம எடுக்கிறது தான் ஃபோட்டோவே. இதுதான் இப்போ உள்ள ஜென்ஸியோட ப்ராப்ளம். யூ கோ தேர் அவங்க ஐயோ! நம்மள பார்க்குறான். ஐயோ! வெட்கமா இருக்கே! எப்படின்னு. அங்கலாம் போட முடியுமா? சில நேரத்துல நம்ம வந்து ஸ்குவாட் டவுன் பண்ணிக்கிட்டு ஃபோட்டோ பிடிக்கணும். நின்னுகிட்டு ஃபோட்டோ பிடிக்கணும். வெயில்ல வந்து கொளுத்தும். மூஞ்சில இருக்கிற மேக்கப் அப்படியே இறங்கி நிக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு இப்படி தொடச்சு போட்டு இப்படி நான் ஃபோட்டோ பிடிக்கணும். அந்த மாரி ஆட்டிட்யூட் ஜென் இப்ப வர்ற இந்தியன் கேர்ல்ஸ்க்கு இருந்தா மட்டும் தான் இந்த தொழில நீங்க அழகா செய்ய முடியும். வெட்கம் பார்க்கக்கூடாது. முக்கியமான விஷயம் வெட்க பாக்காதீங்க. வெட்கமே பார்க்கக்கூடாது. பார்க்காம செஞ்சீங்கன்னா, யூ கேன் பி சக்சஸ்ஃபுல். ஓகே. அவ்வளோதான். சிம்பிள் அஸ் தட். பிகாஸ் ஐ திங்க் அதுதான் நெறைய லேடீஸ்க்கு வந்து கூச்சமா இருக்கு. ஆமா. சொல்லிட்டு அந்த கூச்சம் படுறனால தான் மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆவுறாங்க. ஆனா பேக்கிங் இப்ப இருக்காங்க. மேக்கப் ஆர்டிஸ்ட் நெறைய பேர் இருக்காங்க. ஐயோ! ஸோ காம்படிஷன் இஸ் ஹை. ஆ ஸோ காம்படிஷன் இஸ் ஹை. இப்ப ஜேபில மட்டும் நீங்க பாருங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. ஒரு வாட்டிக்கு வந்து கிராஜுவேஷன் போனாங்கன்னா, ஒரு பேட்ச்ல 20 பேர் இருக்காங்க. ஓகே. அண்ட் நீங்க இமேஜின் பண்ணுங்க ஜேபில அவ்வளோ பேர் இருக்காங்க. உங்க காம்படிஷன நீங்க ஸ்டாண்ட் அவுட் பண்ணணும்னா, அவ்ளோ எஃபோர்ட் பண்ணணும். உங்க மேக்கப் பக்காவா இருக்கணும். பேட் ரெக்கார்ட் இருக்கக்கூடாது. நான் சொல்றேனே, நான் ஒரு லேடியா இருந்துட்டு, லேடிக்கு லேடி தான் எதிரி. ஓகே. மேக்கப் நல்லா இல்லன்னா, அது ஒரு பெரிய உருவாக்கி அவங்க சோசியல் மீடியா போட்டு கிழிச்சு எடுத்துருவாங்க. என் தொழில்ல அது இல்ல.
எனக்கு வந்து ஐ அம் அ வெரி வெரி எப்படி சொல்றது? இட்ஸ் அ ஆல் ஜெண்டர் பிசினஸ். கிளையன்ட் லைக்ஸ் இட், தே வில் அவ்வளதான். கன்டின்யூ தி பிசினஸ் வித் மீ. நீங்க ஒரு வாட்டிக்கு அந்த பிசினஸ் நல்லா செஞ்சா மட்டும் தான், அவங்க எத்தனையோ வருஷத்துக்கு உங்கள மட்டும் தான் எடுப்பாங்க. அந்த மாதிரி நான் ரொம்ப ஹேப்பியா இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா பெருமையா சொல்லலாம். என்கிட்ட நெறைய கஸ்டமர் அவங்க 6 வருஷத்துக்கு முந்தி என்கிட்ட வாட்டி எடுத்தாங்க. இப்ப அவங்க 2வது, 3வது பிள்ளை வரைக்கும் என்கிட்ட தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த ஒரு பெருமை. சோ நீங்க உங்க தொழிலும் நல்லா செய்யணும். சோ ஒரு லேடி நீங்க எந்த பிசினஸா இருக்கலாம்ல. ஃபோட்டோகிராஃபி செஞ்சீங்கன்னா, நான் சொன்னத வெட்கம் பார்க்கக்கூடாது. யார் என்ன சொன்னாலும் இந்த காதுல வாங்கிட்டு இந்த காதுல இருக்கணும். அப்படியே எரும மாட்டு தோல் மாரி நிக்கணும். ஓகே. சீரியஸ். இல்ல அவங்க இப்படி சொல்லிட்டாங்க, என் ஃபோட்டோ நல்லா இல்லன்ட்டாங்க, என்ன கண்ண கசக்கிக்கிட்டு வந்தேன்னா, நான் எப்பயோ துத்தம் பிசினஸ். ஏன்னா இந்த பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு நான் இனிஷியலி 10,000 வெள்ளி செலவு பண்ணேன். இனிஷியலா. ஓகே 10,000 வெள்ளி செலவு பண்ணேன். அப்புறமேல இவங்களா சொல்லும்போது, பரவால்ல 10,000 வெள்ளி போனாலும் பரவால்ல. அப்படி விட்டுருவோம். விட்டுருவோம். துத்தம் பண்ணிட்டு போயிருவோம்ன்னு. அப்பதான் என்னோட மென்டார் சொன்னாரு, "நீ எல்லோரும் சொல்றத நீ கேட்டுக்கிட்டு இருந்தன்னா, நீ எப்படிடா தொழில ஓட்ட போற?" அப்ப முடிவு பண்ணேன். திக் ஸ்கின்னா இருக்கணும். So girls, if you want to be a woman photographer, you need to be thick இந்த skin. ஃபோட்டோகிராஃபிக்காக தான் வந்து இந்த மாரி வெட்கத்தெல்லாம் மறந்துட்டீங்களா? இல்ல முன்னலாம் ஏய்! உன்னைய நான் சொல்லிட்டேன். என்னைய பார்த்தா உனக்கு எப்படி தெரியும்? எவ்வளவு அழகாலாம் வந்து வெட்கப்பட்டுக்கிட்டு உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன். இல்லடா. ஐ மீன் ஓகே இப்படி சொல்லலாம். Even before photography, I'm a very bold character. ஓகே, Ada dari sekolah rendah. ஓகே, Saya memang macam ni. மீன்ஸ் என் வாயினால தான் நான் பொழச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இந்த வாய் இல்லன்னா என்னால இவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்க முடியாது. ஸோ என் பிரைமரி ஸ்கூல், செகண்டரி ஸ்கூல் ஓகே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் செகண்டரி ஸ்கூல்ல வந்து ஐ அம் அ நெட்பால் கேப்டன், இங்கிலீஷ் சொசைட்டி பிரசிடென்ட், ஐ அம் அ ஸ்கூல் அத்லீட், சயன்ஸ் ஸ்ட்ரீம் ஸ்டூடண்ட். ஆ ஸோ ஆ மேகசின் எடிட்டர். ஏன் இதெல்லாம் பிகாஸ் ஐ அம் போல்ட். ஓகே. போல்ட், யூ ஓப்பன் யுவர் மவுத், யூ நீட் டூ டாக் அண்ட் யூ பி சம்ஒன். நானும் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு, நானும் பாய் ஃப்ரெண்ட், கேர்ள் ஃப்ரெண்ட் மாரி சுத்திக்கிட்டு, சியாங் ஒரு ஒரு கார்னர தாங்கால டேட்டிங் பண்ணிக்கிட்டு, அந்த மாரி இருந்திருந்தேன்னா, ஐ டோன்ட் திங்க் ஐ அம் சம்ஒன் டுடே. ஓகே. ஆ இட் மீன்ஸ் நான் ஸ்கொலமனுங்க படிக்கும்போதே, என் ஃபியூச்சர்ல நான் யாருமே இருக்கணும்னு நான் ஐ கைண்ட் ஆஃப் பாத் ஐ கைண்ட் ஆஃப் ஹவ் டு சே என்னோட உங்கள நீங்களே செதுக்கியிருக்கீங்க. ம். ஓகே, நான் ஏன் ஸ்கூல் அத்லீட்டா ஆனேன்னா, ஒண்ணு எனக்கு டேலண்ட் இருக்கு. ஐ ஐ ஐ ஐ ரன். ஓகே. ஸோ என்கிட்ட டேலண்ட் இருந்துச்சு. ஸோ மீ அண்ட் மை சிப்லிங் வி ஆர் ஸ்கூல் அத்லீட்ஸ். ஸோ நான் ஏன் அவ்வளோ மெடல் கேதர் பண்ணேன்னா, என்னோட ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு ஐ வாண்ட் டூ பி அ ரோல் மாடல். ஓகே, Okay. Being a president in an association to show my friends or my coming generation like ஸ்கூலுக்கு போயிட்டு டேட்டிங் பண்ணிட்டு, சும்மா சுத்திட்டு, தாய இறக்கி போட்டுட்டு, ஒரு ஒரு கார்னர்ல லேப்பா பண்ணிட்டு மட்டும் வராம, நீயும் அவுட் ஆஃப் த பாக்ஸா சம்ஒன்னா ஆவு. ஓகே. நீ அப்ப ஆவலன்னு வச்சுக்கோயேன், உன் பிள்ளை திரும்பி அந்த மாரி பண்ணும்போது நீ வருத்தப்படுவ. ச்சே! நான் பண்ணது தானே என் பிள்ளையும் பண்ணுது. இவ்வளோ தான் காசு குடுத்து படிக்க வைக்கிறேன். வென் யூ பிகேம் அன் எக்ஸாம்பிள். ஸோ அந்த மைண்ட் செட் எப்படின்னு சொல்லலாம். சத்தியமா எனக்கு சின்ன தெரியல. வயசுலயே வந்துருச்சு. அது சின்ன வயசுலயே என்கிட்ட இருக்கு. தட் இஸ் ஸ்கோலா 2 ஸ்கோலா பண்ணுங்க. மை யூனிவர்சிட்டி அன்டில் டுடே. ஓகே. சிம்பிள் செக்கப்னா பொறந்தோம், வாழ்ந்தோம், செத்தோம். அந்த அந்த கான்செப்ட் கான்செப்ட் இருக்கவே இருக்கவே கூடாது. கூடாது. ம். பொறந்தோம், வாழ்ந்தோம், சாதிச்சோம், அப்புறம் தான் செத்தோம். ம். ஓகே. நீங்க வந்து ஒரு 10 பேத்துக்கு நீங்க ஒரு எக்ஸாம்பிளா இருக்கீங்களா? ம். நீங்க பொறந்ததுக்கு ஒரு அர்த்தம். நீ ஒரு 10 பேத்துக்கு உதாரணம் இல்லையா? நீ அங்க என்ன தப்பு பண்ணியிருக்க? நீயே அனலைஸ் பண்ணு. நான் பெருமையா சொல்றேன். நான் 10 பேத்துக்கு நான் உதாரணமா இருந்தேன். அதுவும் எஸ்பெஷலி லேடீஸ் கம்யூனிட்டி. பி சம்ஒன். டோன்ட் ஜஸ்ட் சிட் இன் அ கார்னர். அந்த பெருமை எனக்கு இருக்கு. அதுவரைக்கும் ஐ அம் ஹேப்பி. ம். பட் அகெயின் யூ ஹேவ் டூ பேவ் யுவர் வே சின்ஸ் யங். சிலவங்களுக்கு கொஞ்சம் லேட்டா வரும். சிலவங்களுக்கு ஏர்லியா வரும். ஆனா தட்ஸ் ஒண்ணு தேர்ஸ் நத்திங் ராங் டூ ஸ்டார்ட் லேட். ஓகே. நான் கொஞ்சம் ஏர்லியாவே ஆரம்பிச்சேன். அப்படின்னு சொல்ல முடியாது. நான் என் பிசினஸே 29ல தான் ஆரம்பிச்சேன்ல. I was 29 when I started my ஓகே. business. ஃபோட்டோகிராஃபி ஸ்டார்ட் ஆ. பண்ணும்போது. ஓகே. ஸோ கொஞ்சம் நான் லேட்டா தான் ஆரம்பிச்சேன். பட் அதுக்கு முந்தி நான் என்ன விஷயத்த சாதிச்சேன், ஐ வென்ட் ஃபார் ஹாலிடேஸ், ஓவர்சீஸ் ஹாலிடே போவேன். ஐயோ! காசு நம்மகிட்ட பத்தலையேன்னு சொல்லிட்டு உட்காராம, ஒரு ஐ கோ ஓவர்சீஸ் ஹாலிடே. அந்த விஷயத்துல நான் லைஃப்ல சாதிச்சேன். ஓகே. பட் சீரியஸ் பிசினஸ்ன்னா ஐ ஸ்டார்ட்டட் அ பிட் லேட் 29 சொல்லலாம். ஓகே. ம்.
நானும் லேட்டா ஸ்டார்ட் பண்றேன். அவ்வளவு தப்பு இல்லையே! ஆமா தப்பில்ல. ஓகே. ஆ இப்போ இப்போ உள்ள டைம்ல வந்து இந்த கன்டென்ட் கிரியேட்டர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, ம். அவங்களோட வேல்யூ வந்து அவங்களே வந்து இந்த நீங்க முதல்ல சொல்லியிருந்தீங்கல்ல, அந்த நெகட்டிவ் கன்டென்ட்ஸ்லாம் செய்றாங்க அந்த ம். மாரின்னு. ம். ம். ஸோ அவங்க வேல்யூ வந்து அவங்களே குறைச்சுக்கிறாங்கன்னு நெனைக்கிறீங்களா? டெஃபினெட்லி. ஓகே. டெஃபினெட்லி. நீங்க பாருங்க, சில நேரம் தூங்கிட்டு இருப்பேன். தூங்கறதுக்கு முந்தி நம்ம என்ன பண்ணோம், TikTokஅ ஸ்க்ரோல் பண்ணுவோம். அந்த ராத்திரியில தான் எல்லாம் கத்துறது, சண்டை போடுறது. அப்புறம் நான் யோசிப்பேன், இவன் யார பத்தி கத்துறான் சொல்லிட்டு, அவன் ஏதோ ஒரு பேர டாக் பண்ணியிருப்பான்ல, அவன தட்டி பார்ப்பேன். அவனும் ஒரு கன்டென்ட் கிரியேட்டர். அவன் வந்து ஏதோ ஊறுகாவா ஏதோ ஒரு பிசினஸ் விப்பான். அவன் வந்து இவங்கள பத்தி தாக்குவாங்க. ஐ அம் லைக் ஏன் தான் நீங்க உங்க பேர நீங்க இறக்கிக்க இந்த மாரி கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ற மூலியமா யூ ஆர் ஆனா ஒண்ணு சொல்றேன். இந்த மாரி கத்துற மூலியமா தான் நம்ம இந்தியன் மக்களுங்களுக்கு பிடிக்குது. ஆமா. அது ஏன்னு எனக்கு சத்தியமா தெரியல. அது அவங்க இந்த மாரி கன்டென்ட்ல தான் அவங்க சப்போர்ட் பண்றாங்க. உண்ம கதை அதுதான். அதுக்கு தான் வீடியோக்கு வீடியோ, கீழ வீடியோ, வந்து தெரு வீடியோவா தெருவா செஞ்சு செஞ்சு போடுவாங்க. போடுறாங்க. "ஏய் நீ இப்படி பண்ணிட்ட, அப்படி பண்ணிட்ட, இப்படி பண்ணிட்ட" போடுறாங்க. Kenapa kau pergi tengok? Kenapa kau pergi komen? Kau support, pasal tu diorang masih buat konten seperti itu, betul tak? ஆமா. ஸோ நான் அப்படின்னு பார்க்கும்போது, நான் வந்து ஐ டோன்ட் திங்க் நெகட்டிவா போடுற மூலியமா யூ ஆர் ஸ்பாயிலிங் யுவர் நேம். அவ்வளோதான். இப்ப பார்த்தீங்கன்னா, இப்ப டாப்ல இருக்கிறவங்க எல்லாம் அந்த நெகட்டிவ்னால தான் டாப்ல டாப்ல இருக்காங்க. இருக்காங்க. தொடவே முடியாது. இப்ப அந்த ரேஞ்சுல இருக்காங்க. பட் எனக்கு பட் ஆனா பொறுத்தவரைக்கும் வந்து என்னோட என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்த்தா, ம். நெகட்டிவா இருக்கிறவங்க என்னைக்காச்சும் ஒரு நாள் ஒரு தப்பு பண்ணாங்கன்னா வந்து மொத்தமா மக்கள்லாம் இறக்கிருவாங்கல்ல. இறக்குவாங்க. திருப்பி ஏத்திச்சுருவாங்களா? ம். இறக்குவாங்க. இதுதான் நம்ம புடிச்சு, புடிச்சு சாபக்கேடு. ஏ பாரு இப்படி பண்ணிருச்சு பாரு, பாரு. அது ஒரு என்ன ஒரு 1 வாரம், 2 வாரம் ஓடும். 3வது வாரம் எல்லாம் தொடச்சு போட்டு ஒண்ணுமே நடக்காத மாரி திரும்பி அவங்க வீடியோவே திரும்பி பார்ப்பாங்க. தட் இஸ் வேர்ல்ட். ஓகே. இப்போ உள்ள சோசியல் மீடியா அதான் அது ஒரு சேடான விஷயம்லாம். ஏன் இப்படி இருக்காங்கன்னு தெரியல. கன்டென்ட் கிரியேட்டர்ஸும் சரி, பார்க்குறவங்களும் சரி 2 பக்கமும் தப்புன்னு தான் சொல்வேன். அவங்க அந்த மாரி போடுறாங்கன்னு நம்பலாம் சப்போர்ட் பண்றனால தான், ஓ! இந்த மாரி செஞ்சா கூடியா வியூஸ் வரும். ஒரு ஒரு டீசென்ட்டா செய்வோம்ல, அந்த மாரிலாம் எப்பயோ வந்துச்சு. போத் பார்ட்டீஸ் ஆர் ராங். ராங். ஓகே. ம். ஆ நான் ஜெயிச்சுட்டேன் அப்படின்னு ஒரு தருணம் உங்களுக்கு வரும்ல ய ஒரு நாள். அ இன் ஃபியூச்சர்ல. அது ஃபியூச் இ ஆ ஃபியூச்சர்வா ஃபியூச்சர்ல நான் ஜெயிச்சுட்டேன்ற அ இது வரும்னா, என்ன சாதிச்சுட்டீங்கன்னா, ஓகேடா நான் ஜெயிச்சுட்டேன் அப்படின்னு நெனைப்பீங்க. இல்ல இன்னும் நான் என்ன பண்ணாலுமே என்னால முடியாது. நான் இன்னும் போயிட்டே தான் இருப்பேன் அப்படின்ற ரேஞ்ச்ல இருப்பீங்களா? என்னைய கேட்டீங்கன்னா, ஆ ஜெயிச்சுட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு லிமிட் நான் வைக்க விரும்பல. ஓகே. அது யாரா இருந்தாலும் சரி, டோன்ட் புட் அ லிமிட் டூ பிகம் சக்சஸ்ஃபுல். அப்படிதான் நான் சொல்லுவேன் நானு. ஸோ இப்ப என் விஷயத்துல பார்த்தீங்கன்னா, அ டூ ஐ வாண்ட் டூ ஹேவ் மோர் பிசினஸ் இன் ஃபியூச்சர்? எஸ். பட் என்னோட டைம் ரிஸ்ட்ரிக்ஷன். இந்த 3 வேலை செய்றதே எனக்கு கவலையா இருக்கு. டூ பி ஹானஸ்ட். ஓகே. எனக்கு 3 வேலை செய்றது கிழியுது. ஸோ அதனால என்னால எனக்கு ஃபியூச்சர் பிளான்ஸ் இருக்கு. அப்படி காட் கிரேஸ்ல அமைஞ்சா, நாம சொன்ன மாரி பொறந்தோம், வாழ்ந்தோம், செத்தோம்ன்னு அந்த கான்செப்ட் இருக்கக்கூடாதுல்ல. எனக்கு ஃபியூச்சர்ல இன்னும் வேற வேற வாய்ப்புங்க வந்தா, ஒய் நாட்? ட்ரை பண் டேக். ஓகே. எனக்கு அது அழகா அமைஞ்சிருச்சுன்னா, நான் கண்டிப்பா செய்வேன். இல்லன்னு இல்ல. ஐ டோன்ட் திங்க் ஐ வில் லிமிட் மைசெல்ஃப் சேயிங் இதுதான் என்னோட சக்சஸ். பட் இப்ப நான் அச்சீவ் பண்ண வரைக்கும் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஓகே. ம். இந்த 3 ஜாப்ல என்னைக்காச்சும் ஒரு நாள் ஏதாச்சும் ஒண்ணு சாக்ரிஃபை பண்ணி தான் ஆவணுன்ற நெலைம வந்துச்சுன்னா, எத முதல்ல யோசிச்சு, இத நம்ம விட்டோம்னா, இது இன்னும் நல்லது நடக்கும் அப்படின்னு நெனச்சு, எத வந்து விடலாம்னு நெனைப்பீங்க? என் 3வது பிசினஸ். கன்டென்ட் கான்டென்ட் கிரியேஷன். கிரியேஷன். ஓகே, பிகாஸ் ஆ என்னோட மத்த 2 ஜாப் இஸ் சாலிட். கன்டென்ட் கிரியேஷன் ஐ அம் டூயிங் ஃபார் ஃபன். ஓகே, ஐ அம் டூயிங் ஃபார் ஃபன். நான் ஆக்சுவலி அத சீரியஸாவே பார்த்ததில்ல. ஆளுங்க கூப்பிடுவாங்க. நம்ம அவங்களுக்கு சந்தோஷமா அழகா வீடியோ செஞ்சு குடுப்போம். அவங்களும் ஹேப்பி, நம்மளும் ஹேப்பி. ஓகே. இங்க பாருங்க, மலேசியால இப்ப செஞ்சிருக்கீங்க. சும்மா ஃபன்னுக்காக செய்றீங்க. இந்த மாரி வெளியூர்லலாம் போயிட்டு செய்யணும்னு எதுவும் ஆச? அ நல்லா சும்மா இருக்கு. சும்மா அ டைம் பாஸ்க்கு அவங்கவங்களுக்கு ஒரு பேஷன் இருக்கும்ல. ஆமா, ஸோ, இப்ப என்ன பார்த்துக்கிட்டீங்கன்னா, எனக்கு எனக்கு வந்து ஒரு எல்லா ஊர்ல இருக்கிற ஐஸ்கிரீம் பத்தியும் தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப நாள் ஆச. ஆமா, ஸோ, இத பத்தி நான் போய் போணும். ஐஸ்கிரீம் சாப்பிட்டு பார்த்து ரிவ்யூ பண்ணி மக்கள் எல்லாருனாலயும் எல்லா இடத்துக்கும் போய் செய்ய முடியாது. ஆமா. ஸோ, அந்த மாரி போணும்னு எனக்கும் ஒரு ஆச இருக்கு. ம். ஸோ, உங்களுக்கு அந்த மாரி ஓகே நம்ப நம்ம மூலியமா வந்து இவங்க இத பார்த்துக்கலாம். அந்த மாரி ஏதாச்சும் பண்ணுவீங்களா? இல்ல நம்ப போதும் மலேசியாலி அப்படின்ற இதுல நின்றுவீங்களா? ஆக்சுவலி கேன். இட் சவுண்ட்ஸ் வெரி குட்.
நல்லா இருக்கு. ஆனா எனக்கு கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. ஓகே. கமிட்மெண்ட்ஸ் இருக்கு விச் ஐ கான்ட் கோ வெரி ஃபார். ஹாலிடேக்கு வேணா போயிட்டு வரலாம். இப்ப நீங்க சொல்ற கான்செப்ட்லாம் நீங்க வந்து அட்லீஸ்ட் ஒரு 10, 15 நாளு டெடிகேட் ஆமா. பண்ணணும். அண்ட் அதுக்கு கேள்வி கேட்க எந்த பாஸும் இருக்கக்கூடாது. ஓகே. இப்ப என்னோட விஷயத்துல ஐ ஹேவ் மை மெயின் ஜாப். ஐ மீன் கார்ப்பரேட் லைன். ஸோ மை மெயின் ஜாப் பேஸ் மை பில்ஸ். ஸோ என்னால அந்த ஒரு லெவல் வரைக்கும் தான் என்னால எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். ஓகே. மேபி நான் வந்து ஒரு ஃபியூச்சர்ல ஒரு பணக்காரச்சி ஆயி, சொந்த பிசினஸ் வந்து ஓஹோன்னு போயி, நானே ராஜா, நானே மந்திரி அப்படி ஆனேன்னா, டெஃபினட்டா நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன். ஓகே. பட் இப்போதைக்கு எனக்கு ஐ வில் ஜஸ்ட் சே நான் மலேசியால மட்டும் தான் எக்ஸ்ப்ளோர் பண்றேன். பிகாஸ் ஆஃப் சிச்சுவேஷன்ல. அப்படிதான் ஓகே. சொல்லுவேன். ஏதாச்சும் ஒரு பிராண்ட் குறிப்பிட்டு இப்போ ஒரு பெரிய பிராண்டுக்கு நான் ஷூட் பண்ணி குடுக்கணும்னு நீங்க வச்சிருக்கிற டார்கெட்? இப்போதைக்கு ஆக்சுவலி நான் இவ்வள தூரத்துக்கு நான் செஞ்ச பெரிய, பெரிய பிராண்ட்ஸே எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். ஓகே. நான் எதிர்பார்க்காத பிராண்ட் நான் செஞ்சதுன்னா, ப்ரோத்தோன். ஓகே. அது ஒரு பெரிய டீல்ல. ஆ. ப்ரோத்தோனுக்கு செஞ்சிருக்கேன். தட் வாஸ் அ ஹியூஜ் பிக் டீல். எதிர்பார்க்காத ஒரு ஒண்ணு. ஆ ஹார்ட் ராக், டெசாரு, வெஸ்டின், டெசாரு அண்ட் ஐ அம் த ஒன்லி இந்தியன். ஓகே. நான் கேட்டுருக்கேன் அவங்ககிட்டலாம் நீங்க ஏன் மத்த இந்தியன்ஸ கூப்பிடலன்னு. ஆம் ஃப்ரீனா வரலன்ட்டாங்க அப்படின்ட்டாங்க. ஓகே. ஃப்ரீயா செஞ்சு குடுக்கணுமா? ஆனா வரல. அதான் நான் சொன்ன மாதிரி தான். எல்லாத்துலயும் ப்ராஃபிட் பார்க்கறது இல்ல. நீங்க ஒண்ணு ஃப்ரீயா செஞ்சா தான் அவன் 10 பெனிஃபிட் குடுப்பான். தே ஆர் பிக் கார்ப்பரேட் கம்பெனிஸ் யூ நோ. ஆமா. இப்ப பாருங்க நான் வெஸ்டர்னுக்கு செஞ்சேனா, தே வில் ரிமெம்பர் மீ. ஃபியூச்சர்ல தே வில் கிவ் மீ ஸ்டேகேஷன். தே வில் ட்ரீட் மீ லைக் அ குயின். தே வில் கிவ் மீ குட் பெர்க்ஸ். ஸோ இட்ஸ் நாட் எல்லா நேரத்துலயும் ப்ராஃபிட் பார்க்கறது. ஸோ ப்ரோத்தோன்லாம் தே பெய்ட். ஐ அம் வெரி ஹேப்பி. இட் வாஸ் அ குட் பே ஜாப். மிஸ்டர் டிஐஒய் பிளஸ் அதெல்லாம் வந்து நம்ம மீட் வேலி உள்ளுக்கு இருக்கு. ஆமா. இட்ஸ் அ பிக்கஸ்ட் தாட் அண்டர் டிஐஒய். ஐ டிட் தட். ஸோ வாட் எல்ஸ்? ஐவ் டன் ஃபார் ஹோட்டல்ஸ். என்னோட என்னோட வர்ற கிளையன்ட்ஸ் ஆர் வெரி பிக். ஆனா எனக்கு மட்டும் ஒரு பெரிய ரேஞ்ச்ல மலேசியால ஆர்டிஸ்ட் இன்டர்வியூஸ் அந்த மாரி கிடைச்சுச்சுன்னா, ஐ திங்க் ஐ வில் டெஃபினெட்லி கிராப் த சாய்ஸ். ஓகே. ஐ திங்க் இன்டர்வியூயிங் ஆர்டிஸ்ட் இஸ் அ பிக் டீல் ஃபார் மீ ஆல்சோ. பிகாஸ் நான் ஒரு சின்ன சின்ன குட்டி குட்டியா செய்ற கன்டென்ட் கிரியேட்டர். திடீர்னு எனக்கு வந்து யூ நோ வாட் திஸ் பிக் ஆர்டிஸ்ட் இஸ் ஹியர். யூ இன்டர்வியூ ஹிம் சொன்னா எனக்கு இடையில வந்து சிங்கர் ராஜகணபதி வந்திருந்தாரு ஃப்ரம் இந்தியா. ஹி டிட் ஓகே. பெர்ஃபார்மன்ஸ் இன் ஜேபி. ஓகே. ஸோ ஹி வாஸ் மை ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் ஆர்டிஸ்ட் தட் ஐ வொர்க்ட் வித். ஸோ ஃபியூச்சர்ல ஆக்சுவலி இந்த 6ஆம் மாசமும் ஹரிஷ் ராகவேந்திரா வராரு. ஸோ ஐ அம் டூயிங் கன்டென்ட்ஸ் ஃபார் ஹிம் ஆல்சோ. ஸோ இட்ஸ் அ பிக் டீல் ஆல்சோ ஃபார் மீ. ஸோ ஃபியூச்சர்ல இந்த மாரி சின்ன சின்ன வாய்ப்புங்க கொஞ்சம் நெறைய கிடைக்கணும்னு நானும் வேண்டுறேன். கண்டிப்பா. நாங்களும் உங்களுக்காக ப்ரே பண்ணிக்கிறோம். கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். ஓகே. உங்களையே நெனச்சு நீங்க பெருமையா சொல்ற ஒரு விஷயம்? பெர்சனாலிட்டியா இல்ல அச்சீவ்மென்ட்ஸா? பெர்சனாலிட்டியா. அச்சீவ்மென்ட்டா இல்ல. உங்கள பத்தி உங்களுக்குள்ள இருக்கிற உங்க இன்னர் இதுலருந்து நீங்க சொல்றது, என்னையே நான் ரொம்ப இந்த விஷயத்துல வந்து நான் என்ன ரொம்ப பெருமையா நெனச்சுக்கிறேன். ஐ நெவர் கிவ் அப். ஓகே. ஐ வில் நெவர் கிவ் அப். நான் நெனைக்கிறேன் அந்த ஒரு விஷயம்னால தான் நான் இவ்வளவு தூரம் வரைக்கும் வந்திருக்கேன். எந்த விஷயத்திலயும் நான் கிவ் அப் பண்ணது இல்ல. நீங்க பாருங்க ஃபோட்டோகிராஃபி வந்து ஐ வாண்டட் டூ கிவ் அப். பட் காட் லைக் சேட், "நோ சப்ரீனா, யூ ஸ்டில் ஹேஸ் திஸ் ஜர்னி லாங் டூ கோ." ஓகே. ஸோ நான் இன்னொன்னு என்ன சொல்லுவேன், கடவுளோட பிளெஸ்ஸிங் எனக்கு ரொம்ப இருக்கு. நான் எப்ப வந்து தோந்து போயிருவேன், இல்ல அச்சீவ் பண்ண முடியாதுன்னு நெனைக்கிற நேரத்துல அவரு எனக்கு கை குடுத்துருக்காரு. ஸோ நான் இவ்வளோ தூரத்துக்கு நான் 3 ஜாப் செய்றேன்னா, அவரோட சப்போர்ட் பிளெஸ்ஸிங் இல்லன்னா கண்டிப்பா இல்ல. ஆப்வியஸ்லி மொத நான் சொன்ன மாரி மை பேரன்ட்ஸ். ஸோ அம் நெவர் கிவ் அப். என்கிட்ட சில நேரத்துல வெக்கத்த விட்டே சொல்லுவோமே, ஐ டூ கிரை அ லாட். ஐ டூ கிரை அ லாட். அது அழுவலன்னா நீ என்ன ஒரு பிசினஸ் மேன்? ஓகே. உன் மூஞ்சிலேருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வரலன்னா, நீ எப்படிப்பட்ட தொழிலாளி? அப்டின்னா உனக்கு அந்த கஷ்டம் தெரியலன்னு அர்த்தம். உன் மூஞ்சிலேருந்து தண்ணி வரல. உனக்கு கண்ணுலயும் தண்ணி வரல. நீ அழுந்தன்னா, நீ ஒரு ஒரு கரெக்ட்டான பிசினஸ் மேன். அந்த மாரி நான் நெறைய வாட்டி அழுந்துருக்கேன். ஒரு கட்டம் வந்து ஒரு கஸ்டமர் என்ன அழுவ வச்சுட்டான். ஓகே. அந்த மாரி நான் நெறையா அழுந்துருக்கேன். அந்த அழுந்துருக்கேன். ஆனா, அழுது ஒரு கட்டம் வந்து கண்ணெல்லாம் இப்டி தொடச்சுட்டு, "உன்னைய நம்பி நெறைய கஸ்டமர் இருக்காங்க. ஃபோட்டோ எடிட் பண்ணணும். வாய பொத்திட்டு போய் எடிட் பண்ணு போ." அப்டின்னு சொல்லிட்டு நானே பேசிப்பேன். ஓகே. அப்புறம் எடிட்டிங் கன்டென்ட்ஸ் இருக்குல்ல,
அழுந்தாலும், "ஓகே உனக்கு கன்டென்ட் கிரியேஷனுக்கு." மை பிசினஸ் மேக் மீ டு ஆக்கியூபை மை டைம் வெரி வெல். ஐ டூ கிரை பிகாஸ் இட்ஸ் சம்டைம்ஸ் எக்ஸாஸ்டிங் தெரியுமா? ம். எல்லாத்தையும் நீங்க சந்தோஷப்படுத்த முடியாது. எல்லாத்தையும் நீங்க ப்ளீஸ் பண்ண முடியாது. பட் நீ நீ அந்த ஐயோ! எல்லோரும் இப்படி சொல்லிட்டாங்களேன்னு சொல்லிட்டு நம்ம தோத்து போயிட்டு ஒரு கோணல்ல உட்காந்தோம்னா, தொழில் ஓடுமா? பிசினஸ் ஓடுமா? ஓடாது. வாய்ப்பு இல்ல. வாய்ப்பே இல்ல. ஸோ அந்த கிவ் அப் பண்ணாதனால தான் என் லைஃப்ல நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன்னு நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறேன். People you give up, especially women's, no need lah. I just marry and just sit off. My husband is very kaya punya orang. அப்படி சொல்லிட்டு நான் கார்னர்ல உட்கார்ந்தேன்னா, அப்படிலாம் இல்ல. உனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி நீ உருவாக்கு. அது என் மைண்ட்ல நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். Who are you? You are Sabrina. That is your identity. You work damn hard to be someone until today. நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, காலையில அவார்ட் செரமனி காலையில கேரளா நடக்கும். அது 8லேருந்து 1 மணிக்கு. காலையில விடியற்காலை 5 மணிக்கு நான் டிரைவ் பண்ணிட்டு, 8லேருந்து 1 மணிக்கு அந்த அவார்ட் முடிச்சுட்டு, எனக்கு மணி 7 மணிக்கு ஃபோட்டோ ஷூட் குழுவாங்களாம். ரொம்ப டயரிங்கா இருக்கும். ஆனா இன்சைட் குள்ள "தே ஆர் மை கிளையன்ட்ஸ். திஸ் இஸ் யுவர் பிசினஸ். யூ ஆர் ரன்னிங் யுவர்செல்ஃப். போய் சேர்ந்துரு. மேக் ஷூர் யூ ஜாங்கன் busukkan nama engkau. You talk to yourself." some நேரத்துல என்னடா கிறுக்கு மாரி இருக்க. நோ. டாக்கிங் டு யுவர்செல்ஃப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க வந்து நீங்களே வெரிஃபை பண்ணிக்கிறீங்க. என்னென்ன செஞ்சுட்ட? இதெல்லாம் செஞ்சுட்டியா? ஆ உங்கள தோள தட்டி குடுக்க எவனும் வரமாட்டான். நானே தோள தட்டி குடுத்துக்கிட்டா தான் என்னால ஓட்ட முடியும். நான் சொல்றேனே, குளோஸ் ஃபிரெண்ட்ஸ் சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு திரியுவாங்க நெறைய பேரு. ஆனா பிரச்சனைன்னு வரும்போது எவனும் அங்க நிக்க மாட்டான். அவன் சொல்லுவான், "ஏய் ஐ நோல யூ கோயிங் த்ரூ திஸ்" சொல்லிட்டு அவன் மறு வேலைய பார்த்துட்டு போயிருவான். ஓகே. இப்ப நானு கிவ் அப் பண்ணியிருந்தேன்னா, நான் இவ்வளவு தூரம் வந்திருப்பேனா? வாய்ப்பில்ல. சத்தியமா வந்திருக்க முடியாது. நான் இவ்வளவு கோ த்ரூ பண்ணி தூக்கம் இல்லன்னு சொன்னேன். அது இல்ல. நெறைய பேரு என் ஃபோட்டோ நல்லா இல்லன்னு சொல்லிட்டு என்ன பிசினஸ் தொறந்த ஆரம்பத்துல. பிசினஸ் ஃபோட்டோ நல்லா இல்ல. கேர்லின்னு எவனோ வந்து கான்டாக்ட் பண்ணி சொல்லுவான். ஃபோட்டோ நல்லா இல்லன்னு. ஃபோட்டோ நல்லா இல்ல. ஐ சா யூர் பிக்சர்ஸ் ஆர் நாட் நைஸ். இது வந்து நான் பிசினஸ் தொறந்த புதுசு. நீ ஒரு சீனியர் ஃபோட்டோகிராஃபரா இருந்தா நீ என்ன பண்ணணும்? "ஏய் சப்ரீனா, ஐ திங்க் திஸ் டேஸ் மேபி ஐ கேன் கோச் யூ." நீ வாய் தொறந்து நீ கம்ப்ளைண்ட் பண்றன்னா, நீ என்ன பண்ணணும்? உனக்கு சொல்லிக் நல்ல குடுக்கணும். மனசா இருந்தா, நீயே உட்கார்ந்து நான் சொல்லிக் குடுக்குறேன்னு சொல்லணும். உட்கார்ந்து ஒரு ஒரு இப்பதான் ஒரு நியூ பிகினர் உன்னைய பிடிச்சு இறக்கணும்னு நீ நினைக்கக் கூடாது. நான் ஃபர்ஸ்ட் டைம் சொல்லும்போது, "அப்படியா? அப்படியாண்ணே! ஓகே, ஓகே." 2வது வாட்டி சொல்லும்போது, "சரிண்ணே, உங்க ஃபோட்டோ நான் பார்த்து நல்லா இல்லன்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்?" "ஏய்! நீ எப்படி என்ன பார்த்து சொல்ல முடியும்? நான் சீனியர் ஃபோட்டோகிராஃபர்." எல்லாத்துக்கும் அவங்க தொழில், அவங்களோட தொழில், அவங்க தெய்வம். நீ என்னோட தெய்வத்த பத்தி நீ சொல்ற, என் வேலை நல்லா இல்லன்னு. இப்ப நான் உன் தெய்வத்த பத்தி சொன்னா உனக்கு எப்படி இருக்கும்? சோ யூ பிரச்சனை டோன்ட் தான். மோக் ஈச் அதர்ஸ் பிசினஸ். அந்த நெவர் கிவ் அப்னால தான் அந்த தூரம் வரைக்கும் என்னால வாய தொறந்து பேச பேச முடிஞ்சுச்சு. முடியுது. இல்லன்னா என்னைய இப்பயும் பொட்டலம் கட்டி, "உனக்கு பிசினஸும் வேணாம், ஒண்ணும் வேணாம். நீ ஒரு கார்னர்ல வந்து யூ பி அ குட் கேர்ள், சிட் இன் அ கார்னர் அண்ட் ஜஸ்ட் மேக் பேபீஸ்." அப்படின்னு நம்மள வந்து முற்ற கட்டிருவாங்க எப்பயும். ஓகே. உங்க ட்ரீம் என்ன? நல்ல கேள்வி. எந்த விஷயத்துல சொல்லுங்க? உங்க கேரியர்லயும் சரி, உங்க லைஃப்லயும் சரி. ஸோ உங்களோட ட்ரீம்னா என்ன? அ நீங்களும் நிக்காம ஓடிக்கிட்டே இருக்கீங்க. ஸோ உங்களுக்குன்னு கண்டிப்பா ஒரு ட்ரீம் இருக்கும். இத நான் அச்சீவ் பண்ணி ஆவணும் அப்படின்னு. என்ன? ஓகே. பச்சையா சொல்லுவோமா? ஓகே. நீங்க யோசிப்பீங்க. நான் சொல்ற இந்த ட்ரீம்ம கேட்டா, இதுவும் ஒரு ட்ரீமா நீங்க கேட்பீங்க. ஓகே. சொல்லுங்க கேட்போம். ரிட்டயர் வித்தவுட் ரிக்ரெட். ஓகே. ரிட்டயர் வித்தவுட் ரிக்ரெட். என் லைஃப்ல நான் இதெல்லாம் செய்யலன்னு சொல்லிட்டு வருத்தமே படக்கூடாது. எல்லாத்தையும் செஞ்சிரணும். நான் இந்தந்த ஊருக்கு ஹாலிடே போயிட்டேன். ஐ லவ் டு டிராவல். ஓகே. நான் ஒரு 8 கண்ட்ரீஸ்க்கு போயிட்டு வந்துட்டேன். ஐவ் பீன் 8 கண்ட்ரீஸ். பேண்டமிக் 2 வருஷம் தண்டமா போச்சுல. ஒண்ணுமே செய்ய முடியல. காசு பத்தல, வேலையும் கம்கமா இருந்துச்சு. சோ 2 இயர்ஸ் போச்சு. பட் ஐ ஸ்டார்ட்டட் பேக் ஃப்ரம் லாஸ்ட் இயர். ஓகே. இந்த இயரும் நான் போறேன். காட் கிரேஸ் 3 ஊருக்கு போ முடிஞ்சுச்சுன்னா, ஐ கேன் கோ ஃபார் 3 கண்ட்ரீஸ். ஐம் கோயிங் 1 வெரி சூன் நெக்ஸ்ட் மந்த். ஸோ நான் என்னால முடிஞ்ச வரைக்கும் எல்லா ஊரும் சுத்தி பார்க்கணும். நெறைய விஷயத்த பார்க்கணும். நெறைய பேர கத்துக்கணும். புது புது விஷயத்த ட்ரை பண்ணணும். என் லைஃப்ல இத ட்ரை பண்ணல நான் சொல்லக்கூடாது. ஓகே. வாட் ஹேவ் யூ அச்சீவ் இன் யூர் லைஃப்? கேட்டா, ஓ நோ ஐ டோன்ட் நோ. அப்ப அப்படின்னு பார்த்தா நான் ஹார்ஸ்ல ரைட் பண்ணியிருக்கேன். கேமல் மேல ஏறியிருக்கேன். எலிஃபண்ட் மேல ஏறியிருக்கேன். இதெல்லாம் வந்து ஒரு அச்சீவ்மென்ட் தான். எல்லோரும்
எ இப்ப ஒரு ஜெனரலா ஒரு கேர்ள் குதிரைலாம் "என்னத்துக்கு ஏறிக்கிட்டு?" அப்படி சொல்லுவாங்க. நோ, ஐ ஹவ் டன் திஸ். ஐ ஹவ் ட்ரைட் தட். ஹைக்கிங். லைஃப் வந்து வெரி பியூட்டிஃபுல். நம்ம லைஃப் ரொம்ப பியூட்டிஃபுல். இவ்வளதான்னு சொல்லிட்டு லிமிட் பண்ணாம, எல்லா விஷயத்தையும் ட்ரை பண்ணுங்க. அது திடீர்னு ஒரு நாள் வந்து, "ஓகே லெட்ஸ் கோ ஃபார் க்ளே." க்ளேவா செய்வோம். கோ அண்ட் டூ. என்னத்துக்கு? அது ஒரு தண்ட காசு. அப்படி சொல்லிட்டு உட்கார்ந்தா, நீ லைஃப்ல கடைசி ட்ரை உனக்கு பண்ணுங்க லைஃப் அப்படின்னு. எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. லைஃப்ல நீ என்ன சாதிச்ச? நீங்க ஏன் ரொம்ப போறீங்க? ஒரு தெரிஞ்ச ஒரு காய். நான் என்னத்துக்கு ஜிம் போறேன்னு கூட கேட்டான் என்னைய பார்த்து. "ஏய்! நீ ஏன்டா ஜிம் போய்க்கிட்டே இருக்க? ஏன் நீங்க போகாம நீங்க என்ன செய்றீங்க?" நான் வந்து டிவி உட்காந்து பார்ப்பேன். கைங்க கூட தாமால லேப்பா பண்ணுவேன். ஐ வாஸ் லைக், ஐயோ! யூ நோ வாட்? ப்ளீஸ் டோன்ட் ஈவன் டாக் டூ மீ. நெகட்டிவ் வைப் அப்படிதான் ஃபீல் பண்ணோம். ஸோ என்னோட என்ன ரிக்ரெட் வித்தவுட் ரிட்டயர் வித்தவுட் ரிக்ரெட் அண்ட் செகண்ட் ஹேவ் லாட் ஆஃப் கேஷ் ஃபார் யூர் ரிட்டயர்மென்ட். இப்போ உள்ள வயசானவங்களோட ஜெனரேஷன் பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு. ஏன்னா, அவங்க பிள்ளைங்கள நம்பி காசுலாம் குடுத்துடுறாங்க. பிள்ளைங்க காச வந்து ஏமாத்திருதுங்க. ரிட்டயர் பண்ணும்போது அவங்க ஒரு சந்தோஷமா ரிட்டயர் பண்ணல. இப்ப ம். நம்ம கிட்ட காசு இருக்கு. இப்படி காச வெளியாக்கி இப்படி வெளிய விட்டுர்றோம். கேட்டா லீவ் த மொமெண்ட் அப்படின்னு. தப்பில்ல. இப்ப நான் சொன்னேன்ல ட்ராவல் அதெல்லாம் லீவ் த மொமெண்ட் தான். யூ லீவ் யுவர் மொமெண்ட் பட் லீவ் யுவர் மொமெண்ட் வைஸ்லி. டோன்ட் பி டம்ப் ஆஃப் யூசிங் ஆல் த மனி அவுட். ம். யூ டூ ஹேவ் சம் மனி ஃபார் யுவர் ரிட்டயர்மென்ட். இபிஎஃப் காசு நம்மளுக்கு சம்பளத்துல வெட்டுறான். இல்ல நம்மளே கொஞ்சம் சொந்தமா தாரோ பண்றோம். அது தவிர்த்து உங்க ரிட்டயர்மென்ட் வந்து உங்களுக்கு மனசுல கஷ்டம் வரவே கூடாது. என் லைஃப்ல நான் நல்லா வாழ்ந்தேன். நான் சந்தோஷமா ரிட்டயர் பண்றேன். எனக்கு அதுதான் என்னோட லைஃப் அச்சீவ்மென்ட். ஐ திங்க் மத்தெல்லாம் நான் இப்ப அச்சீவ் பண்ணிட்டேன்னு சொல்லுவேன். ஓகே. ஐ ஹேவ் மை ஓன் பிளேஸ். ஐ ஹேவ் மை ஓன் குட் கார். அதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாங்கினேன். பிகாஸ் ஐ டோன்ட் வொர்க் இன் சிங்கப்பூர் பாருங்க. ஐ வொர்க் இன் ஜேபி. ஸோ ஒரு கேர்ளுக்கு ஜேபில வந்து ஒரு வீடு வாங்குறதோ, இல்ல காடி வாங்குறதோ, அதுவும் not Malaysian made car, getting something better than a Malaysian made car, I think it's a greatest achievement in my life. ஸோ அத நான் ஓகே. முட்டிக்கால் போட்டு அது கஷ்டப்பட்டு என்னமோ வாங்கிட்டேன். என்னோட ஃபியூச்சர் வந்து இப்படி இருக்கணும்னு ஆசை. பிளான். ம். ஓகே. கடைசி ஒரு 2 கேள்விக்கு வந்துட்டோம். அம் இப்போ இந்த நம்ம சொசைட்டிலயே வச்சுக்கங்களேன், நம்ம இதுலயே வந்து அ கேர்ல்ஸ்லாம் வந்து இந்த பிசினஸ்ல வர்றதுக்கெல்லாம் கொஞ்சம் யோசிப்பேன். இப்ப வந்து நெறைய பேர் வராங்க. ம். பட் இருந்தாலும் இப்ப இருக்கிற யங்கர் ஜெனரேஷன்ஸ்லாம் வர்றதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் நீங்க என்ன சொல்லுவீங்க? ஆ இந்த ஃபோட்டோகிராஃபில வந்து உங்கள்ட்ட வந்து சில விஷயம் கேட்டாங்கன்னா வந்து சொல்லிக் குடுப்பீங்களா? ம். அண்ட் தென் அந்த ம். கன்டென்ட் கிரியேஷன் பத்தி சொன்னீங்கல்ல, அதுக்கும் வந்து உங்கள்ட்டலாம் வந்து கேட்டா சொல்லிக் குடுப்பீங்களா? ஓகே. நீங்க சொன்னேனே. மு மு பேசிக்கலி நீங்க என்ன சொல்றீங்கன்னா, ஆ என்ன அட்வைஸ் குடுப்பீங்க? ஒரு புதுசா வரவங்களுக்கு. அந்த 2 கேள்வியில இது வந்து 2யும் ஒண்ணா ஆக்கியாச்சா? இல்ல இது ஒரு கேள்வியா? 2ம் ஒண்ணு தான். ஓகே. ஓகே. யங் ஜெனரேஷன் தயவு செஞ்சு ஒரே இடத்துல கத்தா பாத்தும் பூர மாரி இருக்காதீங்க. நாம ஆம் வெளிய மட்டும் ஷைனியா உடுத்துனா மட்டும் பத்தாது. யூ மஸ்ட் ஹேவ் வேல்யூ இன்சைட் யூ. ஓகே. யூ வேர் வெரி நைஸ்லி பிராண்டட் ஸ்டஃப் அவுட்சைட். ஆ எல்லாமே நம்ம பார்க்கவே நீங்க சில நேரத்துல பாருங்களேன், கல்யாணத்துக்கு திருவிழாக்கெல்லாம் போனோம். அப்படியே பளபளன்னு முடியெல்லாம் ஷைனியா எல்லாம் அழகா வராங்க. பட் இன்சைட் வாட் கைண்ட் ஆஃப் வேல்யூ டு யூ பிரிங் டூ பீப்பிள்? நீங்க எப்படிப்பட்ட வேல்யூவான பெர்சன்? ஸோ லைஃப்ல வந்து உங்க மூலியமா மத்தவங்களுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்னு கண்டிப்பா டூ அனலைஸ் யுவர்செல்ஃப் அப்படிதான் சொல்லுவேன். ஆ உங்க மூலியமா ஒரு 10 பேரு நன்மை அடைஞ்சாலே ஒரு பெரிய விஷயம் தானே! கண்டிப்பா. ஸோ பிசினஸ்ன்னு வரும்போது ஹிக்கப்ஸ் இருக்கும். இல்லன்னு இல்ல. காசு தேவ தான். இல்லன்னு இல்ல. பட் தயவு செஞ்சு கடன வாங்கி பிசினஸ் செய்யணும்னு ஒண்ணும் அவசியம் இல்ல. இப்ப நான்லாம் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு ஐ சேவ்ட் அப் மை மனி. ஐ டிட்ன்ட் கெட் லோன். ஐ டிடன்ட் மத்தவங்க கிட்ட பிஞ்சாம் வாங்கல, அலுவலகாரங்கிட்ட போல, ஒண்ணும் இல்ல. தேர்ஸ் நோ ரஷ் ஆன் ஸ்டார்ட்டிங் பிசினஸ். அது எந்த வயசா இருந்தாலும் நம்ம ஆரம்பிக்கலாம். பட் கடன வாங்கி தான் நீங்கலாம் பிசினஸ் செய்யணும்னு ஒண்ணும் யாரும் உங்கள ஃபோர்ஸ் பண்ணல. ஏன்னா, அப்படி அந்த பிசினஸ் ஒழுங்கா ஓடலன்னா, அதே உங்களுக்கு பெரிய உபத்திரமாயிரும். லைக் இட்ஸ் ஜஸ்ட் ஸ்டக்ஸ் ஆன் யூ. டூ பிசினஸ் பட் மேனேஜ் யுவர் மனி வைஸ்லி. ஒண்ணு. ஃபோட்டோகிராஃபி என்கிட்ட வந்து யூ வாண்ட் டூ ஆஸ்க் கொஸ்டின் ஃபீல் ஃப்ரீ டூ ஆஸ்க். பட் ப்ளீஸ் யூஸ் இட் வைஸ்லி. சிலவங்க வந்து
எப்படி சொல்றது? டேக் நான் ஃபார் ஒரு கிராண்ட். டேக் ஃபார் கிராண்டட். நான் ஒரு சாம்பிள் சொல்றேன். 2 ஜென் ஸியா, ஜென் ஆல்ஃபா பையனுங்க. எப்படி தெரியுமா கேட்டானுங்க? "ஹாய் அக்கா, யூ காட் ஷூட்டா?" அதுக்கு என்கிட்ட நீ பெர்மிஷன் கேட்கவே இல்ல தெரியுமா? வேர் இஸ் யூர் ஹம்பிள்னஸ்? ஓகே. நேரா நான் வரேன். நீங்க நான் கேட்க வரேன் அப்படின்னு. நான் ஏதாச்சும் ஷூட் இருந்தா நான் சொல்றேன். ஹாய் அக்கா, கேன் ஐ பி அ பார்ட் ஆஃப் யுவர் ஜர்னி ஆர் வாட்? அப்படிலாம் இல்ல. ஹாய் அக்கா, ஐ வில் கம் அண்ட் சோ ஆன். அவன் எனக்கு சொல்றான் நானு. யாருப்பா சாமி நீ? நீயே வந்து நீயே ஆஜராற. ஸோ நீங்க பாருங்க இப்போ வர ஜெனரேஷன் நான் என் மென்டார் கிட்ட கத்துக்கும்போது, அவர்கிட்ட அந்த ஆட்டிட்யூட்ல நாங்களும் அந்த ஆட்டிட்யூட் காட்டவே இல்ல. அன்டில் டுடே வி ஆர் வெரி இண்டebted டூ ஹிம். பிகாஸ் அவரும் ஈகோ இல்லாம எங்களுக்கு சொல்லிக் குடுத்தாரு. நாங்களும் ஈகோ இல்லாம கத்துக்கிட்டோம். அவரும் இப்போ வரைக்கும் வந்து மத்த பேத்துக்கிட்ட 4 பேத்துக்கிட்ட பெருமையா சொல்லுவாரு. இவங்கலாம் என் புட்டா. ம். நான் சொந்தமா என் பிசினஸ் சொந்தமா செஞ்சாலும், நானு அவங்க கீழ இன்னும் டீம் மீட்டா இருக்கேன். நானும் சொந்தமா செய்றேன். ஸோ அவரு 4 பேத்துக்கிட்டல இவங்கலாம் என்னோட புடா. பெருமையா சொல்றாரு. ஏன் பெருமையா சொல்றாரு? ஏன்னா, எங்க ஜெனரேஷன் நாங்க அப்படி இல்ல. வி ஆர் ஸ்டில் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி ஹி கேவ். நாங்க அவரு சொல்லிக் குடுத்தத கத்துக்கிட்டோம் ஒழுங்கா. ஆனா ஓகே. இப்ப வரவனுங்கலாம் அந்த என்ன லைட் வைக்கிறாங்க, எப்படி ஃபோட்டோ பிடிக்கிறாங்க, இதெல்லாம் பார்த்துட்டு 2 வீக்ஸ் மட்டும் பார்த்துட்டு காணாம போயிருவானுங்க. போய் அவனுங்களே அவனுங்களே வாங்கிக்கிறானுங்க. சொந்தமா ரோல் பண்ணி, கோரிங் பண்ணி ஃபோட்டோ எடுப்பானுங்க. ஆனா ஸ்டில் ஒரு ஃபோட்டோகிராஃபி கத்துக்கணும்னா நெறைய டெக்னிக் இருக்கு. திடீர்னு உங்க லைட் போச்சுன்னு வச்சுக்கோங்க, காமன் சென்ஸா நீ அந்த இருட்டான இடத்துல நீ எப்படி ஃபோட்டோ எடுப்பேன்டு, இட் டேக்ஸ் பிராக்டிஸ். இப்ப சிலவங்கலாம் வந்து லைட் வச்சு, ஓகே லைட் இருக்கு, ஓகே. திடீர்னு உன் பல்ப் கெட்டு போச்சு. 2 பல்பும் கெட்டு போச்சு. நீ எப்படி ஃபோட்டோ பிடிப்ப அந்த இடத்துல? என் மென்டார் எங்களுக்கு சொல்லிக் குடுத்தாங்க. அண்ட் நாங்களும் சொந்தமா பிராக்டிஸ் மேக்ஸ் பெர்ஃபெக்ட். நாங்களும் அத இது பண்ணுவோம். எவ்ரிதிங் டேக்ஸ் டைம். இன்னைக்கு வந்து நான் தொழில கட்டு பாரு நான் இப்ப போய் பணக்காரனா போறேன். அந்த மாரி ஜெனரேஷன் தான் இப்ப நெறைய பேர். சேம் கோஸ் டூ கன்டென்ட் கிரியேஷன். சேம் கோஸ் டூ இப்பலாம் யார் வேணா கன்டென்ட் கிரியேட்டர் ஆவலாம். இப்ப நீங்க சும்மா TikTok தொறந்தாலே திடீர்னு ஒரு ஆளு ஃபுட் ரிவ்யூ செய்றாங்க. புதுசு புதுசா நெறைய பேர் செய்றாங்க. இல்லன்னு இல்ல. பட் ஐ திங்க் யூ கிரியேட் யுவர் ஓன் நேம் டூ பி த சம்ஒன் இன் சொசைட்டி. I don't mind of sharing my ideas, but you must have humbleness. பாசிட்டிவ். Positive humbleness. Grateful to people who never ask money from you. உங்கட்ட காசு கேட்காம ஒருத்தவங்க சொல்லிக் குடுக்குறாங்க. அப்டின்னா அவங்ககிட்ட நீங்க ஹம்பிள்னஸ் ஆமா. இன்னைக்கு போய் 2 வாரத்துல நானும் தொழில் தொறந்துட்டு போறேன். உனக்கு கடைக்கு எதுக்கு தான் தொறந்துருக்கேன் பாரு. அந்த மாரி இருந்தா இப்போ உள்ள ஜெனரேஷன் எல்லோரும் அப்படிதான். பட் ப்ளீஸ் டூ ஹேவ் ஹம்பிள்னஸ். இஃப் எனி குயஸ்ஷன் ஐ வில் டெஃபினெட்லி ஆன்சர் யூ ஆல். அண்ட் டோன்ட் எப்படி சொல்றது? பயப்படாதீங்க. ஒரு விஷயத்த தொடங்க. தொடங்குங்க. ஆனா வைஸ்லியா தொடங்குங்க. ஓகே. டோன்ட் புட் யோர்செல்ஃப் இன் எனி பேட் ஸ்டேஜ். ஓகே. நம்ம இன்னைக்கு எல்லா கேள்வியும் உங்கள்ட்டருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ, இன்னைக்கு வந்து ஒரு சூப்பர் வுமன வந்து நான் இன்டர்வியூ பண்ணதுல வந்து எனக்கு கொஞ்சம் பெருமையா இருக்கு. ரொம்ப ஸோ, நன்றி. நெறைய கேள்விகள கேட்டோம். நெறைய விஷயத்த பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு பெண் வந்து இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கிறது எவ்வளோ ஈஸி, எவ்வளோ கஷ்டம், இதெல்லாம் வந்து இவங்களோட இன்டர்வியூல மூலியமா நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ, பயப்படாதீங்க. நீங்களும் என்ன செய்யணும்னு நெனைக்கிறீங்களோ செய்யுங்க. எல்லாத்துக்குமே எல்லாரும் ஹெல்ப் பண்ணுவாங்க. நம்மள நம்ம தான் காப்பாத்திக்கணும். ஆமா. ஸோ, இன்னைக்கு இவ்வளோதான் இந்த எபிசோட்ல. அடுத்த எபிசோட்ல அடுத்த ஆளோட பார்ப்போம். பாய். நான் உங்கள் டர்வின். பாய்.